11 வருஷத்துக்கு பிறகு குரு பகவான் தன்னுடைய நட்பு கிரகமான புதன் பகவானின் வீட்டில் அமர்கிறார். புதன் வீட்டுல குரு அமர்றது அவ்வளவு பெரிய குபேர யோகம்னு சொல்லுவாங்க. புதன் பகவான் வீட்டில், அதுவும் மிதுன ராசியில் குரு பெயர்ச்சி நடக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில பண வரவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். பண பிரச்சனை அப்படிங்கிறது தீரும். குடும்ப அமைதி அப்படிங்கிறது ஏற்படும். வெளிப்படையா சொல்ல போனா நல்ல காலம் பிறக்க போகிறது அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா கனிவான வார்த்தைகளே காதுல விழல, பிரச்சனைங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கும். போராட்டம்ங்கிற சூழ்நிலையை தாண்டி மன நிம்மதி அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சியில் நடைபெறும். உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் உங்களை தங்கம் போல் மாத்தப் போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஒவ்வொரு கஷ்டமும் உங்களுக்கு ஒரு அறிவை கொடுத்து, ஒரு ஞானத்தை கொடுத்து, உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி தருகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அதுவும் புதன் வீட்டில் குரு அமரும் போது இந்த குபேர குரு பயிற்சி அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு விதமான பலன்களை தாண்டி ஒரு புத்திமதியை தருவார். எவ்வளவு நல்லது நடக்குதோ அவ்வளவு கெட்டது நடந்தாலும் அந்த கெட்டதும் பாசிட்டிவா மாறக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு பயிற்சிங்க. புதன் வீட்டில் குரு அமரும் போது என்ன செய்வார்னா, நமக்கு இப்போ ஒரு பிரச்சனையே நடந்தாலும் கரெக்ட், இது நல்லதுதான், இந்த விஷயம் நடக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயத்த கத்துக்க போறோம்னு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. அதுதான் உண்மை. இந்த வீடியோல குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்டா கொடுக்க போறேன். கண்டிப்பா கேளுங்க. இந்த குரு பெயர்ச்சியை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த தொழில் தொடங்க வேண்டும் என்றாலும் முக்கியமாக நாம பார்க்க வேண்டிய பயிற்சி குரு பயிற்சி தான். ஒருத்தர் கல்யாணம் ஆகணுமா குரு பயிற்சி தான். குழந்தை பிறக்கணுமா குரு பயிற்சி தான். புதுசா தொழில் தொடங்கணுமா குரு பயிற்சி தான். எல்லாமே குரு பகவானை பொறுத்து நடக்கக்கூடிய பயிற்சி தான் குரு பயிற்சின்னு சொல்லுவாங்க. குரு பயிற்சி வந்துருச்சுனாலே 10 தீபாவளிக்கு சமம், 5 பொங்கலுக்கு சமம், 2 பிறந்த நாளுக்கு சமம். அவ்வளோ ஒரு பெஸ்டான பயிற்சி. நான் ஒவ்வொரு ராசினருக்கும் ஒரு விஷயம் நல்லா தெளிவா சொல்றேன். குரு பெயர்ச்சியை கொண்டாடுங்கள். குரு பெயர்ச்சி உங்களுக்கு இந்த 2025ல் பலவிதமான திருப்பு முனைகளை ஏற்படுத்தும். சார் எனக்கு நல்லா நடக்கும், எனக்கு நல்லா நடக்காது, எனக்கு அப்படி சொல்றாங்க, ஆகா ஓஹோன்னு சொல்றாங்க, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள். இந்த வீடியோவை கேளுங்க. கண்டிப்பா குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற பார்வை பலம் பெறும். குரு பெயர்ச்சி மே மாதம் நடைபெறுகிறது. இந்த மே மாதம் குரு பெயர்ச்சி நடந்த 18 நாட்களில் குரு பார்வை அப்படிங்கிறது தொடங்கும். குரு பார்வை தொடங்கிச்சுன்னா ரொம்ப பலம் அதிகமாகும். அதுவும் குரு பகவான் மிதுன ராசியில் புதன் பகவானுடைய வீட்டில் சஞ்சரிப்பதனால் வீட்டு ஓனர் நல்லவரா இருக்கிறதுனால நம்ம துணிஞ்சு என்னத்தையும் செய்யறாங்கிற ஒரு தைரியமா இறங்குவார். ஏன்னா இதுக்கு முன்னாடி ரிஷபத்துல இருந்தார். ரிஷபம் சுக்கிரனுடைய வீடு. என்னதான் தேவகுரு அசுரகுரு வீட்டில் இருந்தாலும் அவ்வளவு நல்லதை செய்ய மாட்டார். இப்பொழுது புதன் அப்படிங்கிற வீட்டுல உட்கார்றதுனால வாரி வழங்குவார். சில பேர் வனவாசத்துல இருந்தா கூட உங்க வனவாசம் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில யதார்த்தம் அப்படிங்கிறது நன்மை பெறும். சொல்ல போனா வெற்றிங்கிறது 2025 குரு பயிற்சியில நிறைய பேர் கொடுக்க போறாரு. இந்த குரு பயிற்சி குபேர குரு பயிற்சியா இருக்க போகுது. இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளவு ஒரு பெஸ்டான வீடியோவா இருக்கும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ராசினருக்கும் ஒருவித நன்மையும் ஒருவித கெடுதலும் சேர்ந்து பெஸ்டா கொடுக்க போறாருங்கிறதா உண்மை. யாருக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் தராருங்கிறதையும் கேளுங்க. முதல் ராசி மேஷ ராசி. மேஷ ராசி நேர்களே, உங்களுக்கு இந்த குரு பயிற்சி 85% யோகத்தை தரப்போகிறது. இருக்கிறதுலே ரொம்ப அதிக பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான். ஏன் இவ்வளவு தராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடம்ங்கிற முயற்சி ஸ்தானத்துல உட்கார்றாரு. இவ்வளவு நாளா குடும்பஸ்தானத்துல இருந்தாரு. இந்த குடும்பஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு பெரிய விதத்துல நன்மை செய்யலைனாலும் சரி, பிரச்சனை இல்லாம பார்த்துப்பார். அந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுத்து 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 கொண்டு வருவார். பாத்தீங்கன்னா மேஷராசிக்காரங்களுக்கு கடந்த காலங்களில் சில மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி நீங்க வாழ்க்கையில இப்படிதான் இருக்கணும்,
இந்த வாழ்க்கையில இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் நீங்க கத்துக்கணும்னு சொல்லி குரு பகவான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா சொல்லி கொண்டு வருவார். ஸோ குரு பெயர்ச்சி கண்டிப்பாக மேஷ ராசிக்கு 85% பெஸ்ட்டா இருக்க போகுது. முதல் விஷயம், நல்ல படிப்புங்கிறது கிடைக்குங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு புதன் வீட்டில் குரு அமரும் போது நல்ல பயிற்சி எடுத்து ஒரு விஷயத்த செய்யலாம். படிப்பில் வெற்றி கிடைக்கும். நீங்க போராடினா உங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கும். திருமண வாய்ப்பு யோகம் ஏற்படும். மனைவி வழியில் சொத்துக்கள் வர வேண்டும் இருந்தா அது வரும். கூட பிறந்தவங்களோட சண்டைகள் இருந்தா முடிவுக்கு வரும். மனரீதியான சில தொல்லைகளுக்கு விமோச்சனம் ஏற்படும். வாழ்க்கையில ஒவ்வொரு மேஷராசிக்காரங்களும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிக்கி சின்னாபனமாய் இருந்தீங்கல்ல, அதிலிருந்து விடுபடுவீர்கள். தொழில் போட்டிகள் குறையும். வெளிநாடு வாய்ப்புகள் பிரகாசமாக ஏற்படும். வாழ்க்கையில் நிம்மதிங்கிற ஒரு ஆனந்த பூங்காற்று உங்களுக்கு வீச போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் அமரும் போது மேஷ ராசிக்காரர்கள் தொட்டது துலங்கும். நிறைய கடன் சுமை அப்படிங்கிறது குறையும். புது பொருள்கள், ஆபரணங்கள், நகைகள் வாங்குவதற்கான அமைப்புகள் உருவாகும். குருவுடைய பார்வை தொடங்குகிறது. குரு பகவான் முதல் பார்வையாக உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்க்கிறார். இந்த 7ஆம் வீட்டை குரு 5வது பார்வையாக பார்க்கும்போது திருமண யோகம் ஏற்படும். மேஷ ராசிக்காரங்க எல்லாருக்குமே பரணி நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம், இவங்க எல்லாருக்குமே இந்த ஆண்டு திருமணம் உண்டு. 100% சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. மேஷ ராசிக்காரங்களுக்கு திருமண யோகம்ங்கிறது கண்டிப்பா உண்டு. பணவரவுங்கிறது உண்டு. 2வது, குரு பகவான் தன்னுடைய 7வது பார்வையாக உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். பாக்கியஸ்தானம் பலம் பெற்றுச்சுன்னா வேற என்ன வேணும்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டுமானால் பாக்கியஸ்தானம் நல்லா இருக்கணும். அந்த பாக்கியஸ்தானம் எவ்வளவு நல்லா இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ அப்படி சிறப்பை கொடுக்கக்கூடிய இந்த மேஷ ராசிக்கு குரு பயிற்சி பார்வை 7வது பார்வையா பாக்கியஸ்தானத்தில் விழுவதனால எதிர்பாராத திடீர் பணவரவு, பொருளாதார முன்னேற்றம், கடனை சடனா அடைக்கிறது, வட்டி கட்டுறதுலேருந்து தப்பிக்கிறது, இஎம்ஐ ப்ராப்ளம், சிபில் ஸ்கோர் சரியாகிறது, இப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளும் இந்த ஒரு ஆண்டுக்குள் முடிவடையும். நீங்க ஒரு முத்ரா லோன் வாங்கியிருந்தா கூட அது முழுமையாக உங்களுடைய பிரச்சனை சரி செய்யப்படும். அக்கம் பக்கத்தினரிடையே இருந்த போட்டி பொறாமைகள் குறையும். சொந்த வீடு வாங்குவதற்கான அமைப்புகள் ஏற்படும். வெளிநாட்டு வேலைவாய்ப்பில் பதவி உயர்வு ஏற்படும். மேஷ ராசிக்காரர்கள் பிடித்த இடத்தில் பிடித்த ஜாப பிடித்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு யோகம் உருவாகிவிடும் சொல்லலாம். பதவி உயர்வுகள் ஏற்படும். பணம் உங்களுக்கு எங்கெங்க இருந்து கொடுத்து வரவே இல்லையோ, ரொம்ப நாளா ஏமாத்துறாங்களோ, அந்த பணம் எல்லாமே வந்து சேருங்க. உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஒரு ஆப்ரேஷன் நடக்கிற மாதிரி இருக்கு, அந்த ஆப்ரேஷன்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுவும் முடிவுக்கு வரும். குரு பகவான் தன்னுடைய 9வது பார்வையாக உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை. அதுவும் உங்களுடைய லாபஸ்தானத்துல யாரு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ராகு இருக்கார். விபரீத ராஜயோகம் ஏற்பட போகிறது. இந்த விபரீத ராஜயோகம் ஏற்படுவதனால் மேஷ ராசிக்கு பொருள் பணம் சேர்க்கைங்கிறது அபரிமிதமாக உருவாக போகிறது. நினைத்த விஷயத்தை நினைத்த சனமே முடிக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மேஷராசினியர்களுக்கும் 2025 குரு பெயர்ச்சி கோடீஸ்வர யோகத்தையும் விஸ்வரூப வெற்றியையும் கொடுக்க போகிறதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த குரு பார்வை ராகுக்கு விழும்போது, அதுவும் லாபஸ்தானத்துல விழும்போது உங்களுடைய பினான்சியல் பிரச்சனைங்கிறது 100% குறைந்து விடும். சோ இந்த குபேர
பெயர்ச்சி என்கின்ற குரு பெயர்ச்சி மேஷ ராசிக்கு அள்ளித்தரக்கூடிய பொன்னான காலகட்டம். உங்களுடைய திருமண வாழ்க்கையில் மட்டும் சலசலப்புகள் வந்து செல்லும். அதை மட்டும் கவனமாக கையாண்டா இந்த ஆண்டு வெற்றிக்குண்டான ஆண்டு. இந்த ஆண்டு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான். முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் மேஷ ராசிக்காரர்கள் குரு பெயர்ச்சியில் எதிர்பாராத பெர்சன்டேஜ், அதாவது இந்த 85ல இருந்து 90 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லலாங்க. அடுத்த ராசி ரிஷபராசி. ரிஷபராசி நேர்களே, இந்த குரு பெயர்ச்சி யாருக்கு பலன் தருகிறதோ இல்லையோ, இந்த குரு பெயர்ச்சியை பயன்படுத்தி கொண்டு 95% வெற்றியை குவிக்க போகக்கூடிய ரிஷபராசினியர்களே, 1.5 வருஷமா ஒரு ஓரமா உட்கார வச்சுட்டாங்களா உங்களை? கவலைப்படாதீங்க. குரு பெயர்ச்சி உங்களை அரசனாக மாற்றக்கூடிய அமைப்பு உருவாக்க போகிறது. சாதாரண வளர்ச்சி கிடையாதுங்க, விஸ்வரூப வளர்ச்சியை கொடுக்க போகிறது. நீங்க ஆண்டியா இருக்கலாம், 10 ரூபா வழி இல்லாம இருக்கலாம், சட்ட காசு இல்லாம இருக்கலாம், சோத்துக்கு வழி இல்லாமல் இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் சுகம் என்கின்ற ஒரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையை திருப்பு முனையாக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது இருக்க போகிறது. நீங்கள் இழந்ததை மட்டுமல்லங்க, உங்க வாழ்க்கையில அவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்க போகிறது. ரிஷப ராசிக்கு இது போல் ஒரு பெஸ்டான டைம் லைஃப்ல இனிமே கிடையவே கிடையாது. 12 வருஷம் கழிச்சு ஒரு பெஸ்டான டைம். 2 வருஷ போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி. நியாயமா நடக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களும் இனிமே நடக்க போகிறது அப்படிங்கறதா உண்மை. வாழ்க்கையில கஷ்டத்தையே அனுபவிச்சக்கூடிய ரிஷபராசினியர்களே, ஒரு கிரகம் இல்லைங்க, 9 கிரகமும் சாதகம் இல்லாமல் இருந்தாலும் சரி, இனி குரு கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிங்கிற மாதிரி நடக்க போகிறது. கடந்த 1.5 வருஷத்துல உங்களுக்கு நிறைய பிரச்சனை, எதிரிகள் தொல்லை உருவாக்கும், பண பிரச்சனை உருவாயிருக்கும், திருமண வாழ்க்கையில சலசலப்பு உருவாயிருக்கும். நீங்க தனிமரமாக வாழ்வது போல் கூட இப்ப தோணும். ஆனா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அட்டகாசமா இருக்க போகுது. இந்த குரு பயிற்சியில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட இரட்டிப்பு லாபம் படிப்பில் கிடைக்க போகிறது. நல்ல கல்லூரி கிடைக்குங்க, நல்ல ரேங்க் ஹோல்டரா வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. படிப்பில் சிம்மாசனத்தில் அமரக்கூடிய அமைப்பு உண்டு. வேலை வாய்ப்பில் இருந்த தடைகள் அனைத்தும் தவிடு பொடியாகிவிடும். நல்ல வேலை, மனசுக்கு பிடிச்ச வேலை, ரொம்ப எக்ஸலண்டான வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதை இழந்து நீங்கள் தவித்தீர்களோ, எதற்காக ரொம்ப யோசிச்சீங்களோ, அது எல்லாமே இனிமே உங்களுக்கு சாதகமா இருக்கும். வாழ்க்கையில ஒரு முற்றுப்புள்ளி ஒரு விஷயத்துக்கு வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா தைரியமா வச்சுட்டு தொடக்கம் நல்ல தொடக்கமாக மாறலாம். குரு பகவான் 2ஆம் வீடு, தொழில், வாக்குஸ்தானம், தனம் அப்படிங்கிற வீட்டுல அமைகிறார். சோ பணவரவு அப்படிங்கிறது ரிஷபராசினியர்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம். ஃபர்ஸ்டே சொன்னேன், ரிஷபராசிக்கு 95%, 1 அல்ல 2 அல்ல 100க்கு 95% நடக்க போகுதுங்க. அவ்வளவு பாசிட்டிவிட்டி. இது மாதிரிலாம் லைஃப்ல இருக்கவே இருக்காது. அதுவும் 10ல ராகு, ராகுக்கு குரு பார்வை, பிச்சுக்கிட்டு வரும் பணம். நீங்க எதிர்பார்க்காத சொத்துகள் அனைத்தும் விற்றுவிடும். ஒரு சின்ன லேண்ட் விற்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, ஒரு லோன் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, ஒரு இஎம்ஐ அடைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, எல்லாமே சரியாயிடும். ஓவர் நைட்ல ஒருவரால் முதலமைச்சர் ஆக முடியுமா என்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய கண்டிஷன்ல நீங்க கண்டிப்பா ஆகலாம். உங்களுக்கு அமைச்சர் பதவியும், ஏன் அதிகாரத்துவ முக்கிய பதவியும் உங்கள் வாழ்நாளில் நீங்கள் எட்டி பிடிக்காத அளவுக்கு ஒரு சிறப்பும் கிடைக்க போகிறது அப்படின்னு தான் உண்மை. அதே மாதிரி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் சொல்றேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பாதையை கடந்து வந்துட்டீங்க. உங்களுக்கு யார் நண்பர், யார் கெடுதல் பண்ணியிருக்காங்க, யார் எப்பேற்பட்டவர்கள் என்பது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இனிமே ஒவ்வொருத்தங்களையும் எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்க தெரியும் போது, இந்த புதன் வீட்டில் குரு அமரும் போது குரு பகவான் இன்னமும் வாழ்க்கையை பக்குவப்படுத்துவார் நல்வழியாக. குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்கிறார்.
எதிரிகளின் பலம் குறையும், உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவுகள் வரும், தொழில் ரீதியான வெற்றிகள் சூடுவர். அதே மாதிரி குரு பகவான் 7வது பார்வையாக உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்க்கிறார். இந்த 8ஆம் வீட்டை குரு பார்த்தார்னா ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் குரு பகவான் சரி செய்து விடுவார் அப்படிங்கிறது தான் உண்மை. குரு பார்க்க கோடி நன்மை. இந்த குரு பார்வை ஒவ்வொரு ரிஷபராசினியர்களுக்கும் அவ்வளவு பலம் கொடுக்க போகிறது. குரு உங்களுக்கு 95% கொடுக்கிறாரு பக்கத்து வீட்டுல உட்கார்ந்து அப்படின்னா, இந்த பார்வைகளில் 100% பவர் இருக்கும். இந்த 100% பவரும் உங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு வீரியம் கிடைக்க போகுது பாருங்க. அந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. நான் ரிஷபராசிக்கு இந்த அளவுக்கு வீடியோ போட்டதே கிடையாது. ஏன் இந்த அளவுக்கு பெஸ்ட் சொல்றேன்னா, அதை விட தாண்டி பெஸ்டா இருக்க போறீங்க. மிரள வைக்க போகிறது ஒவ்வொரு ரிஷபராசினியர்களே. இந்த ரிஷபம் அப்படிங்கிறது நீங்க எவ்வளவு சைலண்டா இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு நத்தை போல ஆமை போல கொஞ்சம் கொஞ்சமா ஊர்ந்து வாழ்க்கையில் இன்னைக்கு இந்த கட்டத்துல இருக்கீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை பக்கத்துல உட்கார்ந்துட்டான்னு நினைச்சுக்கோங்க. இந்த குரு பெயர்ச்சியில் அவள் உங்கள் மீது அமர்ந்து விட்டால் நீங்க யார் என்ன செஞ்சாலும் சரி, உங்களை மேல் வழிக்கு, அதாவது அடுத்த கட்ட நல்வழிக்கு கொண்டு போக தான் ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் முயற்சி செய்தால் மிகப்பெரிய மகத்தான வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். குரு பகவான் தன்னுடைய 9வது பார்வையாக உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். தொழில் 0வா இருக்கும். ஒரு அரசியல்வாதி இந்த அளவுக்கு கேவப்படுவாங்களா? ஒரு 50-100க்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்த ரிஷபராசினியர்களே, யார்கிட்டெல்லாம் கை நீட்ட முடியாதோ அவங்ககிட்டலாம் கை நீட்டி, யார்கிட்ட போய் உங்களுடைய மானம் மரியாதைகள் குறைந்து விடுமோ அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தீங்கல்ல. சொல்லி தீர முடியாத பிரச்சனை, மனசளவுல காயம், வருத்தம், வேதனைகள் அதிகம். நீங்க என்னைக்குமே நிம்மதியா இருந்தீங்க அப்படிங்கிறத விட உங்க நிம்மதியை குலைச்சாங்க பாருங்க, அவங்க எல்லாருமே இனி வாழ்க்கையில் உங்கள் பக்கம் வராத அளவுக்கு வாழ்க்கையை குரு பகவான் வெற்றி கொடி காட்டுவார். பக்கத்துல ஒரு 100 பேர் ஓடி வராங்கன்னா நீங்க 101வது ஆளா அவங்களை விட ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடி வருவாங்க. திரும்பி பார்த்தால் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இருப்பீங்க. அந்த அளவுக்கு வளர்ச்சி வேகம் இருக்கும். உங்களுடைய விவேகத்தை இனிமேல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். சொந்த வீடு வாங்குறதுக்கும் சொந்தமா இடம் வாங்குறதுக்கு அமைப்பு உண்டுங்க. காரு, வண்டி, வாகனங்கள் எல்லாம் வாங்குவதற்கான சகல நேரமும் வந்து விட்டதுன்னு சொல்லலாம். ரிஷபராசிக்கு ஒரு அணையிலிருந்து தண்ணியை திறந்து விட்டா எந்த அளவுக்கு ஸ்பீடா வருமோ அந்த அளவுக்கு வாழ்க்கை ஸ்பீடா இருக்க போகுது. நீங்க சொல்வது நடக்கும், நினைச்சது நடக்கும், ஆசைப்பட்டது கிடைக்கும். வாழ்க்கையில ரிஷபராசினியர்கள் குடும்ப வாழ்க்கை இழந்து விட்டு இருக்காங்க. குடும்ப வாழ்க்கையே ஒண்ணுமே இல்லை, 0, நிர்கதியா இருக்காங்க. சோ உங்களுக்கு குடும்பம்ங்கிறது அமையும். ஒரு திருமணம் ஆகி நின்று ஃபெயிலியர் ஆயிருந்தாலும் சரி, கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்தாலும் சரி, தவறான நட்பு உங்களை கேவலப்படுத்துச்சுனாலும் தெரியும், வாழ்க்கையை சூப்பரா வாழ போறீங்க. அனுபவிச்சு ஆரோக்கியமா அசால்ட்டா வாழ்ந்து உங்களுடைய பெயர் புகழ் நிலைநாட்ட போகிறீர்கள் ரிஷபராசினியர்களே. ரிஷபராசினியர்களே, குரு பயிற்சி குபேர பயிற்சியாக மட்டுமில்ல, உங்கள் வாழ்க்கையை நல்வழி காட்டக்கூடிய நல் பயிற்சியாக இருக்க போகிறது 2025 அப்படிங்கிறதா உண்மை. நீங்கள் அதிகமாக வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாளுங்க. பெருமாளை எவ்வளோக்கு எவ்வளோ வணங்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கோடி நன்மைகள் தரும். பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் குரு பயிற்சியில் ரிஷபராசினர்களுக்கு கிடையாது. கோடிகளில் புரளும் காலம் வந்துவிட்டது. இதுதான் உண்மை. அடுத்த ராசி மிதுன ராசி. இந்த குரு பயிற்சி மிதுன ராசிக்கு 75% பாசிட்டிவா இருக்க போகுது அப்படிங்கிறதாங்க உண்மை. என்ன சார் 75% அப்படின்னு நினைக்கிறீங்களே தவிர, 12ஆம் இடம் அப்படிங்கிற விரயஸ்தானத்துல இவ்வளவு நாள் குரு பகவான் இருந்தார். இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறதுல இருக்கும்போது என்ன செய்வாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மிதுன ராசியுடைய வாழ்க்கையிலும் குரு பகவான் அவ்வளவு இழப்பை ஏற்படுத்தி விட்டார் அப்படிங்கிறதா உண்மை. மிதுன ராசினியர்களே, உங்கள் வாழ்க்கையில் 2024 நிறையாவே இழந்துட்டீங்கன்னு சொல்லலாம். ஒருத்தங்க சில பேர் ஃபேமிலி இழந்திருப்பாங்க, ஒரு சில பேர் பணத்தை இழந்திருப்பாங்க, ஹாஸ்பிட்டலுக்காக அவ்வளவு பணம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க.
மனசாட்சியே இல்லாத அளவுக்கு சில பிரச்சனைகள் நடந்திருக்கும். மனம் வெறுத்து போய் தவறான முடிவு எடுத்து சில பேர் தனிமையில் வாழ்ந்து கொண்டு விடலாம் அப்படிங்கிற நிலைமையில இருப்பாங்க. மிதுனம் அப்படிங்கன்னா போராட்ட குணம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் போராடிட்டே இருந்திருப்பாங்க 2024 வரைக்கும். காரணம் 12ல குரு. இந்த 12ல குரு இருந்தாலே என்ன ஆகும்னா பணவரவு தடைபடும். பணவரவு தாமதமாகும். எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு செயல் செய்தாலுமே அதில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படாது. திருப்பங்கள் உள்ள வாழ்க்கையில் சில போராட்டங்களும் இருக்கும். மனசு தொட்டு சொல்றேங்க. ஒவ்வொரு ராசினருக்கும் ஒரு பிரச்சனைனா, மிதுன ராசிக்கு எல்லாமே பிரச்சனை தான். ஆனா, தன்னுடைய பிரச்சனை எப்படி இருந்தாலும் பரவால்ல. அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும், அடுத்தவங்கள காப்பாத்தணும், எல்லாரையும் தூக்கி விடணும் அப்படிங்கிறதுக்காகவே சமுதாயத்தில் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறதுன்னா, அது மிதுன ராசிக்காரங்க தான். அப்பேற்பட்ட மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி விமோச்சன பயிற்சியாக இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் விமோச்சன பயிற்சி அப்படின்னு சொல்றேன்னா, குரு பகவான் உங்களுடைய விரயஸ்தானத்திலிருந்து லக்னம் ஜென்மத்துக்கு வருகிறார். ஜென்மத்துக்கு குரு பகவான் வருவது அவ்வளவு நல்லதுகள்ல. அதான் உண்மை. ஆனா, இந்த முதல் பயிற்சியிலிருந்து 18 நாள் மட்டும் கொஞ்சம் கரெக்டா இருங்க. இந்த 18 நாள் வாழ்க்கையில நிறைய விஷயம் கத்துப்பீங்க. ஏன்னா, புதன் வீட்டில் குரு இருப்பதனால உங்களுக்கு சொல்லி சொல்லி நிறைய விஷயத்த சொல்லிக் கொடுப்பார். அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சுக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் சில மாறுதல்களும், சில முன்னேற்றங்களும், சில எதிர்பாராத வரவுகளும் ஏற்படும். இந்த காலகட்டத்தை நீங்க கடந்துட்டீங்க அப்படின்னா 18 நாட்களுக்கு அப்புறம் குரு தன்னுடைய பார்வையை தொடங்கி விடுவார். குரு பார்வை, குரு பயிற்சியை விட ஒவ்வொரு மிதுன ராசினியர்களுக்கும் 100% நன்மையை செய்யும் அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சேவ் கூட பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இதை நீங்க போட்டு பாருங்க. குரு பயிற்சியும் நான் சொல்வதும் ஒரே மாதிரி இருக்கும். ஃபியூச்சர்ல நடந்தது சொல்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்மளுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத சொல்றது தான் உண்மை. அதுவும் முக்கியமா பழனி முருகனை நம்புங்கள் மிதுன ராசினியர்களே. குரு பயிற்சி ஒரு 10% இன்னும் எக்ஸ்ட்ராவா பாசிட்டிவா இருக்கும். குரு பகவான் 5, 7, 9 பார்வைகளை பார்ப்பார். ஸோ மிதுன ராசியிலிருந்து 5வது பார்வையாக ஒவ்வொரு மிதுன ராசியுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார். குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக மிதுன ராசினியர்களுக்கு உண்டு அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன தசா புத்தி நடந்தாலும் சரி, கோச்சாரத்தில் குரு உங்களுக்கு 5ஆம் பார்வை கிடைக்கும் போது இது சூப்பரா இருக்கும். குலதெய்வ அருள் கூட்டிட்டு வந்து விடுங்க. இந்த குருவுடைய அமைப்பு என்ன தெரியுமா செய்யும்? நீங்க வாழ்க்கையில மனம் சந்தோஷம் படும்படியான நிறைய விஷயங்களை ஏற்படுத்தி தருவோம். குருவுடைய அமைப்பு சுமாரா இருக்குன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. சூப்பரா இருக்கும். இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் பலமா இருந்தாலே கர்மா வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஜாதகத்துல நமக்கு ஆணோ, பெண்ணோ திருமணம் செய்யும்போது ஆப்போசிட் பர்சனுக்கு என்ன தெரியுமா பார்க்கணும்? பூர்வ புண்ணியஸ்தானம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும். அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருந்தாலே போதும். அவங்க நம்மளுக்கு நல்ல ஹெல்ப்பா, சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஸோ அப்பேற்பட்ட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் தன்னுடைய நேரடி 5ஆம் பார்வையாக பார்க்கும்போது சூப்பரா இருக்குங்க. உங்களுக்கு குலதெய்வ அருளும் சரி, குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். இப்ப இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்குது அப்படின்னா, திருமணம் இல்லாத ஒவ்வொரு மிதுன ராசினியர்களுக்கும் இந்த ஒரு காரணத்தினாலே திருமணம் நடந்துரும் அப்படிங்கிறது கன்ஃபார்மா சொல்லலாம். அதே மாதிரி குரு பகவான் 7வது பார்வையாக உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். ஸோ பிரிஞ்ச வனவாசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மிதுன ராசினியர்களுக்கும் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை. ஏன் சார் வனவாசம்னா, ஒரு சில பேர் பணம் கொடுக்கல் வாங்கனால கோர்ட்டு கேஸு, ஜெயில்ல கூட போயிருப்பாங்க. ஒரு சில பேர் எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர் ஆகி ஹஸ்பண்ட் ஒரு இடம், ஒய்ஃப் ஒரு இடம். ஒரு சில பேர் காதலர்களாக 10 வருஷமா லவ் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. சில பேர் வெளிநாட்டுல, சில பேர் இங்க. இப்படி மாறி மாறி நீங்க எங்க இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கை உங்களுக்கு சேர்க்கக்கூடிய ஒரு தருணமாக வாழ்க்கை உங்களுக்கு சாதகமா மாறுது பாருங்க. அதுதான் இந்த நேரம். இந்த காலகட்டம் ஒவ்வொரு மிதுன ராசினியர்களுக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய காலகட்டம். குடும்ப ஒற்றுமைங்கிறது ஏற்படுங்க. டைவர்ஸ் ஆனவங்க, பிரிஞ்சவங்க,
தப்பான சேர்க்கையினால வீட்டை விட்டு வெளில போனவங்க என்ன தப்பான மைண்ட் செட்டே இருந்தாலும் பரவாயில்லைங்க. கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க. சூப்பரா இருப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம். குரு பகவான் 9வது பார்வையாக உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை. குரு பார்வை கிடைக்க பல கோடி நன்மை. குரு 9வது பார்வையா அவங்கள பார்க்கும்போது, இப்பதான் குரு பயிற்சி நமக்கு நல்லது செய்தோ அப்படிங்கிற அளவுக்கு வந்துரும். குரு பகவான் எக்ஸலண்டான சில விஷயங்களை செய்வார். நீங்க இந்த தருணத்துல என்ன செய்யணும்னா, உங்களை நீங்கள் உணர வேண்டும். ஏன்னா புதன் வீட்ல இருக்காரு. உங்களுக்கு நல்ல வீடு வேணுமா? யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா வீடு கிடைக்கும். உங்களுடைய ஜாப்ல பிரச்சனை இல்லாம இருக்கணுமா? யோசிச்சு செயல்பட்டா ஜாப்ல பிரச்சனையே வராது. தொழில் தொடங்க வேண்டுமா? சுயஜாதகத்தை தெரிந்து கொண்டு தொழில் தொடங்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் துணிஞ்சு ஒரு நபரால செய்ய முடியும்னா, பாக்கியஸ்தானம் பலமா இருந்தா செய்யலாம். உங்க பாக்கியஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்கும்போது, அதுவும் அங்க ராகு அமர்கிறார். வரவேண்டிய பணம் வந்துவிடுங்க. வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படுங்க. வித்தியாசமான சில வாழ்க்கை நடைமுறைகள் உங்களுக்கு அனுகூலமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். பெண்களால் ஆதாயம் ஏற்பட போகிறது. தந்தை வழி சொத்துக்கள் வரப்போகிறது. அதே மாதிரி எதிர்பார்க்காத சில மகிழ்ச்சியான தருணங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். பழனி முருகனின் அருளோடு பாக்கியஸ்தானமும் அதே மாதிரி பூர்வ புண்ணியஸ்தானமும் பலம் பெறும்போது விபரீத ராஜயோகம் ஒவ்வொரு மிதுன ராசினியர்களுடைய வாழ்க்கையிலும் உருவாக்கி விட்டது அப்படிங்கிறதான் உண்மை. நீங்க நினைக்கிறத தாண்டி நல்லது உங்களுக்கு நடக்க போகுதுங்க. அந்த நல்லது ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஒரு ஏணிப்படியா இருக்க போகிறது. இழந்த அனைத்து செங்கல்லையும் இந்த குரு பெயர்ச்சியில் சேர்த்து வைத்து ஒரு வீடு கட்டும் யோகம் ஏற்படுத்தி தருவார் என்பது உண்மை. இமயமலையையும் கடக்க முடியும் மிதுனராசினியர்களே. குரு பெயர்ச்சியை உங்களுக்கு வசமாக மாக்கிக் கொள்ளுங்கள். வெற்றி உறுதி. கண்டிப்பா சொல்றேங்க. இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு குரு பெயர்ச்சியாக குரு பகவான் ஏற்படுத்தி தருகிறார். இந்த குரு பெயர்ச்சியில் தொழில் வளமும் உங்களுடைய குடும்ப வளமும் குடும்ப நிம்மதியும் கண்டிப்பாக 100% நடக்கும். கடுமையான சிரமத்தில் போராடி கொண்டிருக்கக்கூடிய கடகராசி நேர்களே, இந்த குபேர குரு பயிற்சி உங்களுக்கு 90% பாசிட்டிவா இருக்க போகுது அப்படிங்கிறதா உண்மை. இந்த 90% முழுமையாக ஒவ்வொரு கடகராசினியர்களுக்கும் குபேர குரு பயிற்சியாக இருக்க போகிறது. ஏன் குபேர குரு பயிற்சி அப்படின்னு சொல்றேன்னா, ஒவ்வொரு கடகராசினியர்களுடைய வாழ்க்கையிலும் 12ஆம் இடம் அப்படிங்கக்கூடிய விரயஸ்தானத்தில் குரு பகவான் அமரும் போது நிறைய பேர் யோசிப்பாங்க, விரயமாக போகுது, நிறைய பிரச்சனை வரப்போகுது அப்படிலாம் நீங்க நினைக்கிறீங்க. கிடையவே கிடையாதுங்க. இந்த இடம் புதன் பகவான் உங்களுடைய ரொம்ப சகோதரத்துவம் உடையவர். ஸோ இந்த புதன் வீட்டில் குரு அமரும் போது சுப விரயமாக இருக்குமே தவிர எதுவுமே அனாவசியமா இருக்க போறது கிடையாதுங்க. கண்டிப்பா ஒவ்வொரு கடகராசிக்கும் 2025 ஒரு தெளிவு பிறக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். ஏன் அவ்வளவு கிளியரா சொல்றேன் அப்படின்னா, 6 வருட காலமாக சனி பகவான் பிடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடகராசினியர்களுக்கும் சாப விமோசனம் கிடைத்து விட்டது என்பதை அறிகுறியாக இந்த குரு பெயர்ச்சி இருக்க போகிறது. இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு குரு பகவான் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்த போகிறார் அப்படிங்கிறதா உண்மை. குரு பகவான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற பார்வை பலம். ஸோ குரு பார்வை உங்களுக்கு 200% நன்மையை செய்ய போகிறது. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நமக்கு நண்பன் உதவி செய்வதை விட எதிரி உதவி செய்வது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு நண்பன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. அவர் உதவி செஞ்சாலும் செய்யலைனாலும் நம்மளுக்கு வேலை நல்லா போயிட்டு இருக்கும். நம்ம எதிரி நம்மளுக்கு உதவி செய்யறாரு அப்படிங்கும்போது நம்மளுக்கு தடைகளே இருக்காது. ஸோ அதே மாதிரிதான் இந்த குரு பயிற்சியில் குரு பகவானின் பார்வைகள் உங்களுடைய கஷ்ட காலங்களை நல்ல காலங்களாக மாற்றக்கூடிய அமைப்பாக இருக்க போகிறது. ஸோ இந்த குரு பயிற்சி முடிஞ்சு ஒரு 18 நாள் மட்டும் சற்று கவனமாக கடக ராசினியர்கள் இருக்க வேண்டும். ஏன்னா இந்த 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு இந்த 18 நாட்கள் மட்டும் சற்று கெடுபலன்களை கொடுப்பார். இந்த 18 நாட்களுக்கு பிறகு குரு பகவான் தன்னுடைய பார்வையில் ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பித்து விடுவார்.
இந்த பார்வையில் ஆதிக்கம் செலுத்துவதனால் ஒவ்வொரு கடகராசினியர்களுக்கும் கல்வியில் மேன்மை ஏற்படுங்க. விபரீத ராஜயோகத்தால் அரசியல் செல்வாக்கு மேலோங்கி இருக்க போகிறது அப்படிங்கிறது உண்மை. வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் வாழ்க்கையை கொடுக்கும். பணவரவுங்கிறது தாராளமாக இருக்கும். உங்கள் பேச்சில் திருப்தி ஏற்படும். வாழ்க்கையில நிம்மதி பெருமூச்சு அப்படிங்கிறது ஒவ்வொரு கடகராசினியர்களுக்கும் உண்டு. சொந்தமா வீடு கட்டுவீங்க, சொந்தமா நிலபலம் வாங்குவீங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்று மிடில் கிளாஸா இருக்கீங்கன்னா உங்களுடைய கடன் சுமை குறைந்து அதே மிடில் கிளாஸ்ல குடும்ப அமைதிங்கிறது கிடைக்குங்க. இஎம்ஐ கட்ட முடியாம தவிக்கிறீங்களா, அந்த இஎம்ஐயோடைய டூரேஷன் அப்படிங்கிறது குறையும். உங்களுடைய பேச்சு சொல் எல்லாமே தவறாக இருந்ததா அது எல்லாமே சரி செய்யப்படும், நிவர்த்தியாகும். ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையும் கடந்து வந்த கடகராசினியர்களே, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். புதுசா ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. கடகராசினியர்களுக்கு திருமண ஏற்பாடுகள் நடக்கும். கடகராசியுடைய வீட்டிலேயே கண்டிப்பா சுப நிகழ்ச்சிகள் 2025 உண்டு. நீங்க கண்டிப்பா இந்த ஆண்டு செய்யக்கூடிய எல்லா செலவுகளும் சரி நியாயமானதாகவே இருக்கும். சுப விரயங்களாகவே இருக்கும். டோட்டலா உங்க வாழ்க்கை நல்லதை நோக்கி பயணிக்க போகிறது என்பதையும், நல்லதுக்காக தான் எல்லாமே நடக்க போகிறது என்பதையும் இந்த குபேர குரு பயிற்சி உங்களுக்கு உணர்த்த போகிறது. முதல் விஷயமாக குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்கிறார். சந்தோஷம் சுகம் என்பது என்னன்னே தெரியாத ஒவ்வொரு கடகராசினியர்களுக்கும் சந்தோஷம் சுகம் என்பதை அருளப் போகிறார். இந்த சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுனால ஒவ்வொரு கடகராசினியர்களும் வாழ்க்கையில தன்னுடைய கஷ்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறத மறந்து நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அமைப்பாக இருக்கும். சற்று நேரம் ஒரு 10 நிமிஷம் கூட நிம்மதியா தூங்கினே கிடையாது. 5 நிமிஷம் ஒரு விஷயத்த நினைச்சு பயப்படாம இருந்தே கிடையாது. எப்பொழுதுமே ஏதோ ஒரு பயத்திலேயே இருக்கிற மாதிரி ஃபீலிங். அதாவது சேல்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, மார்க்கெட்டிங். அதுல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு ப்ரெஷர் இருக்குமோ அதை தாண்டி 100 மடங்கு ப்ரெஷரோடையே ஒவ்வொரு கடகராசினியர்களும் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு சுகஸ்தானத்தின் பார்வையில் இந்த குரு பெயர்ச்சியின் பார்வை பலன் கிடைப்பதனால் தாயார் வழி ஒரு உறவு ஏற்படும். தாய்க்கு உங்களுக்கு உண்டான கருத்து வேற்றுமைகள் மறையும். குழந்தை அமைப்பு இல்லாத கடகராசினியர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கடகராசியில இருக்கீங்க, குழந்தை அமைப்பே இல்லைன்னாலும் குழந்தை பாக்கியம் ஏற்படும். குரு பகவான் தனது 7ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்கிறார். ரணரோண ருத்ரஸ்தானம். நான் முன்னாடியே சொன்னேன் தெரியுமா, எதிரிகளின் பலம் குறையும். எதிரிகள் கூட்டாளி ஆவார்கள். உங்களுடைய வேகம் விவேகம் அதிகரிக்கும். தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். உங்களுக்கு என்னத்தனை டோல் பிளாசா இருக்கோ அத்தனை டோல் பிளாசாலையும் நீங்க இனிமே என்ன செஞ்சுட்டு இருக்கலாம், ஃப்ரீயா பயணிக்கலாம். உங்களுக்கு இருந்த சிக்கல்கள், மறைமுக எதிரிகள், மறைமுக தொல்லைகள், பயம் எல்லாமே சரியாகிவிடும். நீண்ட நாள் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது கடகராசினியர்களே. அப்படியே உடம்பு தீராத உடம்பா இருந்தாலும் சுபவரையம் செய்து உடம்பு சரியாகிவிடும். இதுதான் நடக்கும். வெளிநாட்டுக்கு போறதுக்கான அமைப்பு இப்ப வந்துருச்சு. அதே வெளிநாட்டு போறதுக்கு பணம் செலவு பண்ணி வெளிநாட்டுக்கு போவீங்க. ஒரு நீட் தேர்வுல நீங்க குறைவான மதிப்பெண் பெற்று பணம் கட்டி மெடிக்கல் டைப் சீட் வாங்கிடுவீங்க. எப்படியாக இருந்தாலும் எதையும் கடந்து வெற்றி பெற்று சாதித்து விடுவீர்கள் என்பது உண்மை. சுபவிரயம் உண்டு. அடுத்தது குரு பகவான் 9வது பார்வையாக உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார். ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உங்களுக்கு ஒரு கண்டமே இருக்கு, பயப்படுறீங்கனாலும் பயப்படாதீங்க கடகராசினியர்களே. உங்களுக்கு இனிமேல் வண்டி வாகன விபத்துக்கள் ஏற்படவே படாது. ஒரு இன்சூரன்ஸ் போட்டா எவ்வளவு நல்லதோ அதை விட தாண்டி குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பது நல்லது. குரு பகவான் உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை தரப்போகிறார். ஏன்னா 8ஆம் பாவத்துக்கு குரு பார்வை கிடைச்சதுன்னா பிசினஸ்ல நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். கடையில சேல்ஸே இல்லைனாலும் சேல்ஸ் நல்லா இருக்கும். ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது சூப்பரா இருக்க போகிறது. குரு பகவான் உங்களுக்கு மன மகிழ்ச்சியான சில விஷயங்கள், எதிர்பார்த்த உறவு உங்களை தேடி வரப்போகிறது.
பிரிந்து சென்ற உறவு உங்களை நோக்கி வரப்போகிறது. இந்த அஷ்டமஸ்தானத்திற்கு குரு பார்வை கிடைக்கும் போது ஏற்பட்ட தவறான பழக்க வழக்கங்கள் விலகப் போகிறது. தவறான பழக்க வழக்கங்கள் உருவாகலாம், ஆனால் அது நிலைத்து இருக்கவே இருக்காது. கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். மகிழ்ச்சியான காலகட்டத்தை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கக்கூடிய நாட்களாக இந்த குபேர குரு பயிற்சி இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா இந்த சேனல் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். ஒவ்வொரு குரு பயிற்சியும் எவ்வளவு முக்கியமோ அதை தாண்டி இந்த குரு பயிற்சி குபேர குரு பயிற்சியாக கடகராசினியர்களுக்கு இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மைங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் வேணும் அப்படின்னா புதன் வீட்டில் குரு அமர்ந்த குபேர குரு பயிற்சியில் கண்டிப்பா 2025 அவ்வளவு சூப்பரா எக்ஸலண்டா இருக்கும். அதை விட தாண்டி அக்டோபர் 2025 மிகப்பெரிய மாறுதல் உங்கள் வாழ்க்கையில நடக்கும். கண்டிப்பா வெற்றியின் விளிம்பை தொட்டு விட்டீர்கள் என்பது உண்மைங்க. குரு பயிற்சி 2025 உண்மையான குபேர குரு பயிற்சி 99% 99% யாருக்கு பெஸ்ட்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு தான் பெஸ்ட். லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்கிறார். உங்க லாபஸ்தானாதிபதி உங்க குடும்பஸ்தானாதிபதியோட வீட்டுல குரு அமரும் போது, அதுவும் குரு உங்க 5ஆம் வீட்டு அதிபதி, அஷ்டமஸ்தானாதிபதி, விபரீத ராஜயோகம் விஸ்வரூப வெற்றியை கொடுக்க போகிறது அப்படிங்கிறது உண்மைங்க. ஒவ்வொரு ராசியிருக்கும் ஒரு பலன் உண்டு என்பதை தாண்டி சிம்ம ராசிக்கு குபேர குரு பயிற்சி கோடீஸ்வர அதிர்ஷ்ட லாட்டரி சீட்டு யோகத்தையும் வள்ளி தருவார். நீங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த அளவுக்கு குரு பயிற்சி இருக்குமான்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, அரசனை போல வாழ்க்கையை தருவார் குரு பகவான். குரு பகவான் முதல் 18 நாட்கள் விபரீத ராஜயோகத்தை தந்துவிட்டு குரு பயிற்சியில் மற்றும் சில ஆசை கிஃப்ட்ஸ் நிறைய தரப்போறார். முதல் கிஃப்ட் படிப்புல வெற்றி, 2வது கிஃப்ட் வேலை வாய்ப்பு நிரந்தரம், 3வது கிஃப்ட் கடன் சுமை குறைய போகிறது, 4வது கிஃப்ட் குழந்தை சம்பந்தமான பாக்கியத்தை ஏற்படுத்த போகிறார், 5வது கிஃப்ட் திருமண வாழ்க்கை என்ற ஒரு சொல் உங்கள் காதில் விழப்போகிறது, 6வது கிஃப்ட் உங்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறப் போகிறது, 7வது கிஃப்ட் வெளிநாட்டு பயணங்கள் உண்டு, 8வது கிஃப்ட் இந்த 8வது கிஃப்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிஃப்ட். சிம்மராசினியர்களுக்கு பிடித்த வரன் பிடித்த உறவு உங்களை தேடி வரும். 9வது கிஃப்ட் உங்க வாழ்க்கையில நீங்க கடந்த 12 வருஷங்கள்ல எதிர்பார்க்காத ஒரு கிஃப்ட், திரும்பிய உறவு, விரும்பிய உறவு, பிரிந்து சென்ற உறவு உங்களை தேடி வரப்போகிறது அப்படிங்கிறதா உண்மை. ஒவ்வொரு சிம்மராசினியர்களுக்கும் இந்த 9வது கிஃப்ட்னு சொல்ல முடியாது, 9வது வரம் கிடைக்கும் என்பது உண்மை. சிம்மராசி நேர்களே, குரு பகவான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற பார்வை பலம். ஸோ குரு பார்வை 5, 7, 9 இருக்க போகிறது. குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் வீட்டை பார்க்கிறார். 3ஆம் வீடுங்கிறது முயற்சி ஸ்தானம். இந்த முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும்போது கோர்ட்டு கேசு வம்பு தும்பு வழக்குகள் முடிவுக்கு வரும். உடன் பிறந்தோர் உற்ற துணையாக இருப்பார்கள். பண வருவாய் தாராளமாக இருக்கும். சற்று செலவுகள் சுப செலவுகளாக இருந்தாலும் அதில் நல்லதொரு விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு சிம்மராசினருக்கும் ஒருவித ஏற்றமும் ஒருவித மாற்றமும் உண்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி உங்களுக்கு இந்த குபேர குரு பயிற்சியில் சில அன்பளிப்புகள், ஆசை வார்த்தைகள், மனதிற்கு பிடித்ததை காட்டிலும் ரொம்ப சூப்பரா நடக்குங்க. குரு பகவான் தனது 7வது பார்வையாக உங்களது 5ஆம் வீட்டை பார்க்கிறார். எல்லா சிம்மராசினியர்களுக்கும் குழந்தை பாக்கியம்ங்கிறது உண்டு. ஒரு சில சிம்மராசினியர்களுக்கு குழந்தையே இல்லையா, குழந்தை பிறக்கும். ஒரு சில பேர் நான் ஃபர்ஸ்ட் ஆண் குழந்தை எதிர்பார்த்தேங்க, அடுத்த பெண் குழந்தை பிறக்கவே இல்லை, பெண் குழந்தை எதிர்பார்த்தேன், ஆண் குழந்தை பிறக்கவே இல்லை அப்படின்னு ஏட்டிக்கு போட்டியா நினைக்கிறாங்களே. நீங்க நினைச்சது ஆசைப்பட்டது 100% நடக்கும். ஒரு வண்டி கார் வாங்கியிருப்போம், காரை வித்து 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 கடன் சுமையானதுதான் மிச்சம், வீடு கட்டி ஏமாந்ததுதான் மிச்சம்,
பணத்தை இழந்து குடும்பத்தில் தேவையில்லாத மன சிக்கல்கள், சண்டைகள், மன வருத்தங்கள், கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட உறவுகளில் ஒரு விரிசலே வந்திருக்கும். ஸோ சிம்ம ராசினியர்களே, உங்கள் தாய் தந்தையருக்கு மட்டுமல்லாமல் குடும்ப ஒற்றுமை ஏற்படும். நீங்க இவ்வளவு நாளா என்னென்ன செஞ்சீங்களோ அது எல்லாமே சரியா தவறா என்பதை காட்டிலும் இனி செய்வது அனைத்தும் சரியே என்பது புலப்படும். அஷ்டம சனியில் குரு உங்களுக்கு அரணாக இருப்பார். இப்படி ஒரு கார் வரும்போது கண்டெய்னர்ல சேஃபா வருதோ அதே மாதிரி அடுத்த ஓராண்டு காலமும் குரு பகவான் அஷ்டம சனியிலிருந்து பாதிப்பிலிருந்து உங்களுக்கு பாதுகாக்கும் அரணாக இருப்பார். குலதெய்வ அருள் அதிகரிக்கும். இந்த குரு பார்வை 5ஆம் இடத்தில் படும் போது என்ன ஆகும்னா, குரு ஜென்ரலாவே ஒரு விஷயம் செய்வார். என்னன்னா, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு குரு பார்வை கிடைக்கிறது. தன்னுடைய சொந்த வீட்டுக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால அவர் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஏமாந்த திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும், மணமகன் வாழ்க்கையில் எதிர்பாராமல் நடந்த விபத்துகளாக இருக்கட்டும், சரிது இது வாழ்க்கையை குடும்பஸ்தானத்தை நிலை நிமிர்த்துவார். ஸோ டைவர்ஸ் ஆனவங்களே பேசுவாங்க, குடும்ப ஒற்றுமை மேம்படும், கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட உறவுகள் புரிதல்கள் அதிகரிக்கும். உங்க வாழ்க்கையில சிம்மராசிக்காரங்க உட்கார்ந்து பேசினா எவ்வளவு பெரிய திருமண வாழ்க்கையும் சரி செய்து விடலாம். குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக ராகுவை பார்க்கிறார். அதாவது இங்க ராகு உங்களுக்கு பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த 7ஆம் இடங்கிறது திருமணஸ்தானம். திருமணஸ்தானத்துக்கு எப்பவுமே ராகு வர்றது அவ்வளவு நல்லது கிடையாது. இருந்தாலும் குரு பார்வை கிடைப்பதனால் உங்களுக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவியிடம் இருந்த கருத்து வேற்றுமைகள் குறையும். விட்டு கொடுத்து செல்லும் போது வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். இன்னொரு விஷயம், ஒவ்வொரு சிம்மராசினியர்களுக்கும் வெளிநாடு வாய்ப்பு, வேலையில் பதவி உயர்வு, இடமாற்றம், பிடித்த ஒரு டீ காலர் ஜாப் அப்படிங்கிறது கிடைக்கும் சொல்லலாம். அரசாங்க வேலை கிடைப்பதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த ஆண்டு நிகழும் புதன் பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி, செவ்வாய் சிம்மத்தில் அமரும் போது இப்படிங்கிற பல காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அரசியலில் விபரீத ராஜயோகம் ஏற்படும். அதே மாதிரி இந்த ஆண்டு சூரியன் சிம்மத்தில் அமரும் போது சிம்மராசினியர்களுக்கு திடீர் பணவரவு ஏற்படும். இந்த பணவரவு நீண்ட நாட்களாக வர வேண்டிய பணமாகவும் இருக்கலாம், நீங்கள் இழந்த பணமாகவும் இருக்கலாம். ஏன் இந்த பணம் உங்க வாழ்க்கையில வராதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த பணம் கூட வரலாங்க. அவ்வளவு ஒரு பெஸ்டான டைமாக இருக்கும். வேலை வாய்ப்பில் நிரந்தரம் நடக்கும். நீங்க டார்கெட்டு, இன்சூரன்ஸ் அப்படின்னு அலைஞ்சிங்கன்னா அதுல எல்லாமே ஒரு ஃபில்ஃபில் அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஒரு கல்யாணம் ஆகி ஃபெயிலியர் ஆகி வீட்டில் இருக்கேன், என்னை ஒருத்தங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டாங்க, இந்த மாதிரி மனசுல நிறைய குழப்பங்கள் இருக்கும். சில பேர் நான் வாழ்ற வாழ்க்கை அர்த்தமானதான்னு எனக்கு டவுட்டா இருக்கு, அவ்வளவு தவறு செய்கிறேன், அவ்வளவு விஷயத்த பொறுமையா தாங்கிக்கிறேன், எனக்கு நிம்மதிங்கிற பேச்சே என் வீட்டில் கிடையாது, ஏதோ கடமைக்கு வீட்டில் நானும் ஒரு மனுஷன் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்றேன் தூங்குறேன்னு தவிர நிம்மதியாக இருந்ததே இல்லைன்னு நினைக்கிறாங்க பாருங்க. நீங்க எல்லாமே கண்டிப்பாக நிம்மதியா இருக்க போறீங்க அப்படிங்கிறதா உண்மை. அதை விட தாண்டி உங்களுடைய சுச்சுவேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா மாறுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா யாருக்குமே அவங்க சுச்சுவேஷன் அவங்களுக்கு சாதகமா மாறுறதே கிடையாது. பட் இப்போதைக்கு சிம்ம ராசினியர்களுக்கு சுச்சுவேஷன் அவ்வளவு சாதகமா மாறப்போகுது. 100% குரு பயிற்சி நல்லா இருக்குன்னா 250% உங்களுக்கு குரு பயிற்சியுடைய பார்வைகள் நல்லா இருக்கு. உங்களுக்கு தொழில் பொருளாதாரம் நல்லா இருக்கும். வேலையாள் மாறிக்கிட்டே இருக்காங்க, சம்பளம் கொடுக்க முடியல, ரொட்டேஷன் கொடுக்க முடியல, கடன் அதிகமாகுது, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகுங்க. புது பிஸ்னஸ் செய்வீங்க, அடுத்த பிஸ்னஸ்ல அடி எடுத்து வைப்பீங்க. காதல் வாழ்க்கையில் ஏற்பட்ட கோளாறுகள் சரி செய்யப்படும். இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு முடிவுக்கு வரும். இடம் புதுசா வாங்குவீங்க, சொந்த வீடு கட்டுவதற்கான யோகம் உண்டு. ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். எண்ணிலடங்கா நல்ல விஷயங்கள் நடக்கும். புதுசா ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க, வேலை மாறுவீங்க, கார் வாங்குவீங்க, உங்களுடைய அழகு சாதனங்கள் மேம்படும். உங்களுக்கு புதுசா லைஃப்ல ஒரு பார்ட்னரே கிடைப்பாங்கன்னு சொல்லலாம். உங்களுடைய மனசுக்கு பிடித்த, மனசு ஆசைப்படுற, மனசு ஏக்கப்படுற எல்லா விஷயங்களும் இந்த குரு பயிற்சியில் உண்டு. இந்த குரு பயிற்சி குபேர பயிற்சி மட்டும் இல்லத,
மனதிற்கு பிடித்த ஆசைப்பட்ட பெயர்ச்சின்னே சொல்லலாம் சிம்ம ராசினியர்களுக்கு. அவ்வளவு ஒரு எக்ஸலன்ட்டான பயிற்சி. பதவியில் பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த குபேர குரு பெயர்ச்சி உங்களுக்கு 95% வெற்றியை கொடுக்கப் போகிறது கன்னிராசி நேயர்களே. கன்னிராசி நேயர்களுடைய 10ஆம் இடம் அப்படிங்கிற பதவி ஸ்தானம், கர்மஸ்தானத்திற்கு குரு பகவான் வருகிறார். இந்த 10ஆம் வீட்டுக்கு குரு வந்தா பதவி பறிபோகிவிடும் அப்படின்னு நெறைய பேர் சொல்றாங்க. கிடையவே கிடையாது. நீங்க இப்ப இருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறலாம். இல்லன்னா இருக்கிற இடத்திலேயே ஏதான ஒரு இடத்துல சேஞ்சஸ் ஆகலாமே தவிர, பதவி உயர்வு மட்டுமே உண்டு. அதையும் நியாயமான முறையில், நல்ல முறையில் பதவி உயர்வு உண்டு. நீங்கள் அடுத்த ஒரு வருடத்திற்கு குபேர குரு பெயர்ச்சியில் சூப்பரா இருக்க போறீங்க. இந்த குரு பெயர்ச்சி கல்வியில் ஒரு மாற்றத்தை ஒவ்வொரு கன்னிராசினியர்களுக்கும் ஏற்படுத்தப் போகிறது. வேலை வாய்ப்பில் புது முன்னுரிமை கிடைக்கும். உங்கள யாருமே மதிக்கல, உங்களுக்கு ஆஃபீஸ்ல சிறந்த ஒரு எக்ஸாம்பிளா இவனுங்கள எடுத்துக்கலன்னா, இந்த காலகட்டத்தில் அலுவலகத்தில் உங்களுடைய பெயர் நிலைநாட்டப்படும். குடும்பத்தில் நீங்க எவ்வளவு உழைச்சாலும் உங்கள யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. உங்க பேச்சுக்கு நல்லதொரு மரியாதை இல்ல. உங்கள குடும்பத்துல யூஸ் பண்ணிக்கிறாங்க. உங்க நண்பர்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா உங்கள பத்தி யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு 2 அல்ல 3 மடங்கு உபயோகமாக இருக்கும். அதே மாரி வேலை நிரந்தரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கன்னிராசினியர்களுக்கும் ஏற்படும். குரு பயிற்சியில் அதிர்ஷ்ட பயிற்சியாக ஞானம் பொறக்குங்க. 10ல் குரு அமர்ந்தால் ஞானம் பொறக்கும். எது நம்மளுக்கு நல்லது, எது சரி, எது தப்பு, எதை நோக்கி பயணிக்கணும், கடன் சுமை எப்படி குறைக்கணும், வீட்டு விலைவாசிகள் எப்படி அப்படிங்கிற மாரி எல்லா விஷயமும் தெரியும். நீண்ட நாட்களாக நட்பு அப்படின்னு இருந்தவங்க உங்களோட ரொம்ப அந்யோன்யமா மாறுவாங்க. உங்களுக்கு உண்டான பழக்கவழக்கங்கள் அதிகரிக்கும். கடன் சுமை குறையும். பண வரவு தாராளமாக இருக்கும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பண வரவுகள் ஏற்படும். சொத்த வித்து ரூ. 1 நாதி இல்லாம இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு புதுசா சொத்து வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு ஏற்படும். பூர்வீகம் உங்கள் வசமாகும். திருமண வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும். உங்களுக்கு ரொம்ப நாளா ஹஸ்பண்டோ, இல்ல ஒய்ஃபோ உங்க பேச்சு கேட்கல, வேலைக்கு கூட போல, சம்பாதிக்கல, ஒரு சிறந்த கணவனாக, மனைவியா கூட இல்ல. பேருக்காக, சமுதாயத்திற்காக வாழ்றீங்கன்னா, அந்த வாழ்க்கை ஒரு அர்த்தமாக மாறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் முதல் 18 நாட்கள் மட்டும் சற்று கடினமாக இருப்பார். அந்த 18 நாட்களுக்கு அப்புறம் பிசினஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமா கொடுக்க போறார். இந்த பிசினஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத தாண்டி ஒவ்வொரு கன்னிராசினியர்களுக்கும் குரு பகவான் பல வழிகளில் மாற்றத்தை ஏற்படுத்தி தருவார். முதல் மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனசுக்கு புடிச்ச மாரி ரொம்ப 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 நாளா எதிர்பார்த்த மாரி ஒரு ஆசையான தருணம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில ஏற்படும். அதாவது ஒவ்வொரு கன்னிராசினியர்களும் ஒரு விஷயத்துல எதிர்பார்ப்பாங்க. நம்ம லைஃப்ல ஒரு பாசிட்டிவான டேர்ம்னு நடக்காதா? கண்டக சனி வேற வருது. என்ன செய்யுது? அப்படிங்கும்போது அந்த கண்டக சனியை மீறி இந்த 2025 செகண்ட் ஹால்ஃப் முழுவதும் உங்களுக்கு சந்தோஷத்த குடுக்கும்னா, கண்டிப்பா இந்த குபேர கும்ப பெயர்ச்சி கொடுக்கும். இந்த குபேர குரு பெயர்ச்சியில் கன்னிராசினியர்களுக்கு குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்வையால் பார்க்கிறார். அதாவது குரு தன்னுடைய 2ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்க்கிறார். குரு பகவான் இங்கு 5ஆம் பார்வையாக உங்களுடைய 2ஆம் வீடு குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது குடும்பம் பலமாகும். திருமண யோகம் ஏற்படும். குருபலன் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படும். வேலை வாய்ப்பில் முன்னுரிமை ஏற்படும். குடும்பம் ஸ்தானத்திற்கு குரு பார்வை கிடைத்தால் குடும்பம்னா தன வாக்கு ஸ்தானம். சொன்ன வாக்க காப்பாத்த முடியும். பேச்சுல ஒரு நியாயமான விஷயங்கள் நெறைய இருக்கும். நீங்க எந்தெந்த விஷயம்லாம் இவ்வளோ நாளா ஃபீல் பண்ணீங்களோ, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு நடக்கலையோ அனைத்தும் நடக்கும். குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். குரு பகவான் 7வது பார்வையாக உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்கிறார். சுகஸ்தானம் வலிமையடையப் போகிறது. இந்த சுகஸ்தானம் வலிமையடைந்தா ஆசைப்பட்ட எல்லா விஷயமும் நடக்கும். சுப விஷயங்கள், சுப வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும். திருமணம், காதுகுத்து, சொந்த வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, கிரகப்பிரவேசம் பண்றது, கோயில் கட்டுறது,
ஏன் உங்க நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அத சரி பண்றது, உங்களுக்கு என்ன எப்பேர்ப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் சரி, ஆயுள் சம்பந்தப்பட்ட அளவுக்கு வியாதிகள் இருந்தாலும் சரி, அது அனைத்தையும் ட்ரீட்மெண்ட் மூலியமா சரி பண்ண முடியும்னா, இந்த நேரத்துல சரி பண்ணிடலாம். அதே மாரி குரு பகவான் தனது 9வது பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். எதிரிகள் தொல்ல ரொம்ப தொல்ல அதிகமா இருக்கு. என்ன வாழவே விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவ்வளவு பிரச்சனை. கூட பிறந்தவங்க பிரச்சனை, பங்காளி பிரச்சனை, சொந்த அம்மா, அப்பா பிரச்சனை, பசங்க பிரச்சனை, யாரா இருந்தாலும் சரி. எல்லாமே முடிவுக்கு வரும். எதிரியின் பலம் குறையும். உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி உண்டுங்க. பிசினஸ் நல்ல டெவலப்மெண்ட் ஆகும். வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள், அலைச்சல்கள் எல்லாமே சாதகமா முடியும். நீங்க தொட்ட எல்லா விஷயத்திலும் பிசினஸ்ல நல்ல நிலைமை உருவாகும். இந்த நேரத்துல கன்னிராசினியர்கள் பிசினஸ் பண்ணலாம். ஒரே நேரத்துல 2 வேலை பார்க்கலாம். வேலையும் பார்த்துட்டு பிசினஸும் பண்ணலாம். இடமாற்றம் கிடைச்சா நல்லது. பதவி மாற்றம் கிடைச்சா ரொம்ப நல்லது. நீங்க ஊர் மாற்றம் கிடைச்சாலும் பரவால்ல. உங்களுக்கு இந்த தருணத்தை கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நேரத்துல இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது உங்களுக்கு 90% பாசிட்டிவா இருக்கு. இந்த 90% பாசிட்டிவா இருக்கும்போது தான் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டுமோ கவனம் செலுத்தணும். ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வாங்கலாம். ஒரு இடம் வாங்கி போடணும்னு நினைச்சீங்கன்னா வாங்கி போடலாம். உங்களுடைய காதல் விஷயங்கள வீட்ல சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. உங்களால் தைரியமாக கரம் பிடிக்க முடியுமா? கரம் பிடிங்க. நீங்க ரிஸ்க் எடுத்து ஒரு வேலையில ஜாயின் பண்றீங்களா? தாராளமா ஜாயின் பண்ணலாம். கவர்ன்மென்ட் ஜாப் கிடைக்குமான்னா கிடைக்கும். அரசியல்ல அடுத்த கட்ட நகர்வு கிடைக்குமான்னா நடக்கும். உங்களுடைய பார்ட்னராக இருக்கட்டும், உங்கள்ட்ட பேசுறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே உங்கள யூஸ் பண்ணிக்கணும்னு மட்டும் நினைக்கிறாங்களா? அதிலிருந்து வெளில வந்து, நீங்க இண்டிவிஜுவலா ஒரு வாழ்க்கையில எப்படி ஜெயிக்கணும்? அடுத்த கட்டத்திற்கு எப்படி நகரணும்? அப்படிங்கிற தெளிவான சிந்தனை பிறக்கக்கூடிய டைம். திருமண வாழ்க்கை ஒண்ணு ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. திருமண வாழ்க்கையே இல்ல. 40 வயசு ஆகுதுன்னா, அந்த திருமணத்திற்கான அமைப்பு வந்துருச்சுன்னு கூட சொல்லலாம். 2ஆம் தாரம் கூட ஒரு வாழ்க்கையில இல்லாத ஒரு மனிதருக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டுன்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படும். நீங்க குலதெய்வ அருள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில அதிகமா இருக்கும். வெளியூர், வெளிநாடுகளில் வந்து இருப்பவர்கள் அதிகமா டிராவல் பண்ணுவீங்க. நெறைய ஆன்மீக ஸ்தலங்கள் சென்று வருவீங்க. நீங்க இத்தனால பட்ட கஷ்டங்களுக்கு முடிவு வரும். நீங்க என்ன தப்பு பண்ணாலும் ரியலைசேஷன் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. புது நபர்கள், பழக்கவழக்கங்கள் ரொம்ப உங்களுக்கு பாசிட்டிவா இருக்க போது. தூரத்துல இருக்கிற நண்பரால உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. புதுசா பொருள் வாங்குவீங்க. ஒரு மொபைல் வாங்கட்டும், டிவியா இருக்கட்டும், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் எல்லாமே வாங்குவீங்க. கண்டிப்பா இந்த காலகட்டங்கள்ல கடன் அப்படிங்கிறது சுப விரயங்கள்ல வந்துட்டு போகும். பழைய கடன்களை அடைப்பீர்கள். உங்களுக்கு மனசுக்கு ஒரு சின்ன தோடு வாங்கணும், ஒரு சின்ன மோதிரம் வாங்கணும் அப்படின்னாலும் வாங்குவீங்க. சின்ன சின்ன ஆசைப்பட்ட பொருட்கள் எல்லாமே முடிவடைஞ்சிரும். ரொம்ப நாளா கடன் குடுக்கணும், குடுத்துருவீங்க. வர வேண்டிய பணம் வந்துரும். தேவையில்லாம கெட்ட பேர் ஆயிருந்தது பாருங்க. அதை சரி செய்து விடலாம். நீங்க அடுத்தவங்களுக்காக இனிமே ஓடி உழைக்காதீங்க. அன்புக்காக ஏங்காதீங்க. உங்களுடைய இந்த நேரத்தில் வளர்ச்சியை பயன்படுத்திக் கொண்டு வெற்றி பெற பாருங்கள். இந்த குபேர கும்ப பெயர்ச்சி உங்களுக்கு 90 முதல் 95% உறுதுணையாக இருக்கும். ஓடிப்போனவனுக்கு 9ல குரு. இந்த விஷயம் எவ்வளவு துலாம் ராசினியர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, வாழ்க்கையில் 2025 கண்டிப்பா தெரிய போதுங்க. ஆண்டியும் அரசனாகக்கூடிய வாழ்க்கையை ஒவ்வொரு துலாம் ராசினியர்களுக்கும் இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தப் போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த குரு பயிற்சி ஒண்ணுமே வாழ்க்கையில இல்ல. இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லன்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசினியர்களுக்கு, இனிமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் நடக்கப் போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சுபிக்ஷமான காலகட்டம் இந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு துலாம் ராசினியர்களும் தங்கள் வாழ்க்கையில் பரிபூரண வெற்றியை கண்டிப்பாக அடைந்து விட்டீர்கள் என்பதை சொல்லலாம். அவ்வளோ ஒரு பெஸ்ட்டான டைம். ஏன் இவ்வளோ ஒரு பெஸ்ட்டான நேரத்த நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தருக்கு ரூ. 10,00,000 கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 நாள்ல சரி பண்ண முடியும். 10 வருஷமா கல்யாணம் ஆகலையா? 2 நாள்ல திருமண அமைப்பு வரும். 5 வருட காலமாக குழந்தையே இல்லாத மனிதருக்கு கூட ஒரே நேரத்துல 2 குழந்தை பிறக்குமா? நம்மள ஏமாத்தின பெர்சன் அத ரியலைஸ் பண்றாங்க பாருங்க. இந்த மாரி வாழ்க்கை கண்ணாடி போல் ஒரே நேரத்தில் மாறக்கூடிய அமைப்பு
இந்த துலாம் ராசினியர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் நடக்கப் போகிறது. இது சும்மா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. துலாம் ராசி வாழ்க்கைக்குடைய திருப்பி போடக்கூடிய ஒரு நேரம். ஒவ்வொரு துலாம் ராசினியர்களும் நெஞ்சில் கை வைத்து வாழ்க்கை நமக்கு சாதகமாக மாறிவிட்டது என்பதை பரிபூரணமாக நம்பலாம். துலாம் ராசிக்காரங்க எல்லாத்துலயுமே ஒரு பயப்படுவாங்க. ஏன்னா, வலி, வேதனை அப்படிங்கிறத அதிகமா சந்திச்சிருப்பாங்க. ஏமாற்றம்ங்கிறத வாழ்க்கையில துரோகம், நம்பிக்கை அதாவது வச்சவங்களே காயப்படுத்தியிருப்பாங்க. 2024 துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் சரியில்ல. ராகு கேது சரியில்ல. குரு அஷ்டமஸ்தானம். ஒரு ஜெயில் நர வேதனை அனுபவித்திருப்பாங்க. ஏதோ 4 செவுத்துக்குள்ள வாழ்ற மாரி வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை உடைத்தெறியக்கூடிய முதல் பயிற்சி இந்த குரு பயிற்சி. மகத்தான பயிற்சி. உங்களுக்கு நீங்க என்னென்னலாம் லைஃப்ல நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அத்தனையும் நடக்குங்க. சிம்பிளா சொல்றேன். ஒருடைய வாழ்க்கையில் பெரிய சேஞ்ச் கிடைக்கும்னா, இந்த குரு பயிற்சியில் துலாம் ராசினியர்களுக்கு திருப்புமுனை நன்மையாக அமையும் அப்படிங்கிறது தான் உண்மை. துலாம் ராசினியர்களே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். குரு இருக்கின்ற இடம் பலமாக இருக்கிறது. 100% பெயர்ச்சி நல்லா இருக்குன்னா, பார்க்கின்ற பார்வை 200% நல்லா இருக்குங்க. இது உங்க வாழ்க்கைய அவ்ளோ சேஞ்ச் பண்ண போகுது. ஏன்னா, குரு பகவான் 5, 7, 9ஆம் பார்வையாக பார்ப்பார். இந்த 5ஆம் பார்வையாக உங்க ராசியவே பார்க்கிறாரு. ஒரு துலாம் ராசினியர்களுக்கு ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தா கூட, அதிலிருந்து ஒரு விலக்கு, ஒரு மருத்துவ செலவு குறையிறது, மருத்துவ ரீதியான பிரச்சனைகள், வீரியங்கள் குறைவது, உடலில் ஏற்பட்ட பாதிப்புகள் மாறுவது, கடன் தொல்ல, தற்கொலை பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு திடீர்னு லாட்டரியில ஜாக்பாட் வருது பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரகாசமான நேரம். குரு பகவான் தன்னுடைய 7வது பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். ஜெயிலு, கோர்ட்டு கேஸு, வாழ்க்கையில அந்த ரூ. 100 பத்திரத்தெல்லாம் பார்த்திருக்க மாட்டீங்க. இங்க உங்களுக்கு அவ்வளவு விஷயங்கள். கடந்து வந்த பாதைகளை விட கஷ்டமான முட்கள் அதிகமாக இருக்கும். துலாம் ராசிங்க மனசு வெறுத்து போய் அழுது, நீங்க வாழ்க்கையில இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்க பாருங்க. இந்த அளவுக்கு நீங்க வேதனைகள் குடும்ப வாழ்க்கையிலும் சரி, கூட பிறந்தவங்களும் சரி, முயற்சிகளுக்கு தடையாக வந்து நிற்பவர்கள் நெறைய பேர் இருந்திருப்பாங்க. அது எல்லாம் சரியாகிவிடும். பணத்தால் உங்களை வீழ்த்த முடியும் என்று நினைத்தவர்கள் பாசத்தால் வீழ்த்திருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து வாழ்க்கை வசமாக மாறும். முயற்சி எடுத்தா எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க வாழ்க்கையில பிரதிபலன் பார்க்காமல் நீங்கள் உழைத்ததற்கு ஒரு பரிசு, ஒரு சர்ப்ரைஸ் உண்டுன்னு சொல்லலாங்க. குரு பகவான் தன்னுடைய 9வது பார்வையாக அதுவும் முக்கியமா சொல்றீங்க. உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்க்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார். இவ்வளவு நாளா ராகு பகவான் அங்க இருந்து குடுத்த தடை இருக்கு பாருங்க. ஒரு குலதெய்வம் கோவிலுக்கு போயிருக்க முடியாது. குழந்தை பெத்திருக்க முடியாது. பிசினஸ்ல பெரிய லாஸ் ஆயிருக்கும். நாடு, மக்கள், வீடு, குடும்பம் எல்லாத்தையும் மறைந்து தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்திருப்போம் பாருங்க. அதை அனைத்தும் உடைத்து வாழ்க்கை தனக்குரியதாக வாழக்கூடிய துலாம் ராசினியர்களே, வெற்றியை உங்கள் கண்முன் கொண்டு நிப்பாட்டுவார் குரு பகவான். ராகுவ குரு 9வது பார்வையாக பார்ப்பதனால், திருப்பி சொல்றேன், வெளிநாட்டில் உள்ள துலாம் ராசினியர்கள் திருப்பி வெளிநாட்டுக்கு இழந்த வேலையும், கிடைத்த வாழ்க்கையும் திருப்பி அனுபவிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். சத்தியமா உங்களுக்கு இதை விட பெஸ்டான டைம் எந்த குரு பயிற்சியிலும் கிடையாதுங்க. 12 வருஷம் கழிச்சு இந்த குரு பயிற்சி நடக்கிறது. இந்த குரு பயிற்சியில் ராகு கேதுவோ சனி பகவானால எந்த விதமான தடை தாமதங்கள் ஏற்படாது. மன ரீதியாகவும் சரி, உங்களுடைய உடல் ரீதியாகவும் சரி, பண ரீதியாகவும் சரி, பிடித்த கல்லூரி, பிடித்த வேலை, திருமணம் எல்லா விஷயத்திலும் பரிபூரண சந்தோஷம் கிடைக்குங்க. இதை கண்டிப்பாக அனுபவித்து பாருங்கள். சுவாமிமலை முருகனை வணங்குங்கள். ஒவ்வொரு துலாம் ராசினியர்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள். குரு பெயர்ச்சி உங்களுக்கு குபேர பெயர்ச்சியாக கண்டிப்பாக மாறிவிட்டது என்கின்ற சந்தோஷத்துல இருங்க. இந்த குரு பயிற்சி
துலாம் ராசிக்கு திருப்பு முனை ஏற்படுத்தக்கூடிய அபரிமிதமான பயிற்சிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். சேனல் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது துலாம் ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். 2025 விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த குபேர குரு பயிற்சி 12 ஆண்டுகளுக்கு பிறகு அஷ்டமஸ்தானத்தில் வருகிறார். அஷ்டமஸ்தானத்துல வர்றது நிறைய பேர் பயப்படுறாங்க விருச்சிக ராசினியர்கள். நான் ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன். இந்த வீடியோ கவனமா பாருங்க. இந்த அஷ்டமஸ்தானத்தில் குரு உட்கார்ந்தா நம்மளுக்கு எவ்வளவு லாபம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அஷ்டமஸ்தானத்தில் குரு உட்கார்றது அவ்வளவு ஒரு பெரிய விஷயம். திருடன் கையில் சாவியை கொடுத்தால் திருட்டு வருமா? அதே மாதிரிதான் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் குரு போய் அமர்ந்துட்டாருன்னா உங்களுக்கு பிரச்சனைங்கிறது தடுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லலாம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இருக்கின்ற இடத்தை விட குறுக்கின்ற பார்வை தான் பலம். சோ அவருடைய பார்வைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பலம் சேர்க்க போகிறது. இந்த குரு பகவான் இந்த அஷ்டமஸ்தானத்தில் உங்களுக்கு ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைப்பார். எதிரி யார், நண்பன் யார் அப்படிங்கிறத புரிய வைப்பார். நீங்க எந்த விஷயத்த செய்யணும், எந்த விஷயத்த செய்யக்கூடாது, எதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை உணர்த்துவார். வெளிப்படையா சொல்லணும்னா விருச்சிக ராசிக்காரங்க ஒரு லெவலுக்கு மேல ஆடுறீங்க. ஒரு பிரச்சனையோடைய வீரியம் தெரியல. யாரையோ ஒருத்தங்களை நம்பி போய் ஏமாந்து நிக்கிறீங்கன்னா தலையில தட்டி உட்கார வைக்கிறாங்க பாருங்க. அதுதான் இந்த அஷ்டம குரு. புத்திமதியும் வாழ்க்கைக்கு உண்டான பாதையும் ரொம்ப கரெக்டா ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு போதனை காலம்தான் இந்த அஷ்டம குரு காலம். அஷ்டம குரு காலம்னு ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப தெளிவாயிடுவாங்க. வாழ்க்கையில அவங்க உழைப்பும் சரி, அதற்கேற்ற பரிசும் சரி கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். நீங்க இயல்பாகவே எல்லா விஷயத்திலும் வெற்றி பெற்று விடுவீர்கள் என்பது உண்மை. விருச்சிக ராசி நேர்களே, குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக மீன ராசியிலிருந்து உங்களது 12ஆம் இடத்தை பார்க்கிறார். மிதுனத்திலிருந்து 5ஆம் பார்வையாக 12ஆம் இடம் விரயஸ்தானத்தை பார்க்கிறார். இவ்வளவு நாளா நீங்க சம்பாதிக்கிறீங்க. அந்த சம்பாதிச்ச சம்பாதிப்பை உங்களால நிலைநிறுத்திக்க முடியல. தேவையற்ற செலவுகள் எல்லாமே ரொம்ப அவசியமா இருக்குது. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவ்வளவு செலவுகள் வருதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த செலவுகள் அனைத்தும் கட்டுப்படுத்தப்படும். வாழ்க்கையில எது சரி, எது தப்புன்னு தெரியாம இருந்த உங்களுக்கு, இதுதான் சரியான பாதை என்பது புலப்படும். 2, உங்களுடைய வாழ்க்கையில சுப விரயங்கள், சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் ஏற்படும். குரு பகவான் 7வது பார்வையாக உங்க குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த குடும்பஸ்தானத்தை பார்க்கிறது அவ்வளவு நல்லதுங்க. இன்னொரு விஷயம், அது அவருடைய சொந்த வீடு. குடும்பம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனைகள், சட்ட சிக்கல்கள் இருந்தாலும் அதில் ஒரு விலக்கு ஏற்படும். வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த குடும்பம் வாக்குஸ்தானத்தை பார்க்கும்போது பண வருவாய் அப்படிங்கிறது தாராளமாக அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் நிலவி வந்த சில மன வருத்தங்கள், சச்சரவுகள், பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். குரு பகவான் 9வது பார்வையாக உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் சுக, போக, தாயாஸ்தானம். இந்த இடத்துல ராகு இருக்கார். இந்த ராகுவுக்கு குரு பார்வை கிடைக்குது. இந்த குரு பார்வை கிடைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுகஸ்தானம் வலிமையடையும். வெளிநாடு செல்வதற்கும், வெளிநாடு சம்பந்தப்பட்ட மகிழ்ச்சியான செய்திகள் கிடைப்பதற்கும், தாய் வழியில் அன்பும் அரவணைப்பும் ஏற்படுவதற்கும் ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். ஒவ்வொரு விருச்சிக ராசினியர்களுடைய படிப்பு, கல்வி, வேலை வாய்ப்பு, திருமணம், குழந்தை, அவங்களுடைய கனவுகள், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், வெளிநாட்டு தொடர்புகள் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நேரம். ஒவ்வொரு விருச்சிக ராசினியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை நோக்கி பயணிக்கிறீங்க அப்படின்னா அந்த மகிழ்ச்சியான தருணம் உண்மையான வெற்றியை கொடுக்கணும். அப்படி உண்மையான வெற்றியை இந்த குரு பயிற்சி கொடுக்கும். இந்த குரு பயிற்சி குபேர பயிற்சியா எப்படி மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விருச்சிக ராசினியர்களுக்கு
இந்த குரு பயிற்சியில் புதன் இணையும் போது சகல சௌபாக்கியமான விஷயங்கள் கிடைக்கும். குருவுடன் சுக்கிரன் இணையும் போது விபரீத ராஜயோகம் ஏற்படும். ஒவ்வொரு விருச்சிக ராசினியர்களுக்கும் ஒரு கனவுங்கிறது உண்டு. அந்த கனவு சில பேருக்கு நடக்கும், சில பேருக்கு நடக்காமே போயிடும். ஆனா மனசுக்குள்ள இருக்கிற இந்த ஏக்கம், வருத்தம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். பொறாமைன்னு சொல்ல முடியாதுங்க, ஒரு பரிதவிப்பு. ரொம்ப இயல்பாகவும் நேர்மையாகவும் இருந்து நமக்கு எதுவும் நடக்கலையேங்கிற அந்த வருத்தம் இருக்கு பாருங்க விருச்சிக ராசினியர்களுக்கு. அந்த வருத்தத்திற்கு மருந்தாக இந்த குபேர குரு பயிற்சி இருக்குங்க. குரு பயிற்சியில் நல்ல பண வருவாய் இருக்கும். சில சில பிரச்சனைகளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். யார் நண்பர், யார் கெடுதல் அப்படிங்கிறது தெரிய வரும். உட்கார்ந்து வேலை பார்க்கறத விட யோசிச்சு வேலை பார்க்கறது இப்போது ரொம்ப சிறந்தது. முடிஞ்ச வரைக்கும் பிசினஸ் செய்யறவங்க கவனமா இருங்க. பணம் வரும்போது சேர்த்து வைங்க. திருமண அமைப்பை முயற்சி செய்து பார்க்கலாம். வெற்றிகள் உண்டு. இறை வழிபாடு அதிகமாக செய்யுங்க. காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் சென்று வழிபட்டு பாருங்கள். அதே மாதிரி மனசுல இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தும் ரொம்ப ஓப்பனா கிளியரா பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆண்டு வெற்றிங்கிறது உண்டுங்க. இந்த குபேர குரு பயிற்சியில் தொழில் ரீதியாகவும் சரி, உத்தியோக ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, பினான்சியலும் சரி, கணவன் மனைவி உறவு, இந்த 5மே எந்த விடத்திலும் கெட்டு போயிடாது. இது எல்லாத்துலயுமே ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் உருவாகும். ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயங்களையும் நீங்க கத்துப்பீங்களே தவிர, இதுலயும் நெகட்டிவ் கிடையாதுங்க. இந்த குரு பயிற்சி வாழ்க்கையில் நல்ல மரியாதையும், பண்பும் உருவாக்கக்கூடிய அபரிமிதமான பயிற்சிங்க. 100க்கு 80 முதல் 85% பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. குரு பயிற்சி ஒரு மனிதனுக்கு ஒரு 12 வருஷம் கழிச்சு திருப்தியை கொடுக்கும் அப்படின்னா, தனுசு ராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி திருப்தி மட்டும் இல்லைங்க, சந்தோஷத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, உங்களுடைய 7ஆம் இடம்ங்கிற கலத்திர ஸ்தானத்துல குரு வரார். குருவுடைய சொந்த வீட்டுக்கு சொந்த பார்வையில 7வது பார்வையா கிடைக்கும்போது உங்களுக்கு விபரீத அதிர்ஷ்ட ராஜயோகம் ஏற்பட போகிறது. தனுசு ராசினியர்களே, இந்த விபரீத அதிர்ஷ்ட ராஜயோகம் என்ன செய்யும்னா, எந்த தனுசு ராசினியர்களாக இருந்தாலும் சரி, அடுத்த ஒரு ஆண்டிற்குள் திருமண வயதை அடைந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக சுப திருமணம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. இந்த சுப திருமணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனுசு ராசினியர்களுடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பா ஒரு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும்னு சொல்லலாம். தனுசு ராசினியர்கள் யாருடைய பிரச்சனைக்கும் செல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, தேவையில்லாத மன வருத்தங்கள், சில கோட்பாடுகள் கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க. உங்களுக்கு பொழுதுபோக்கா கூட எந்த விஷயத்திலையும் யாரையும் நீங்க ஹர்ட் பண்ணலனாலும், உங்க மனச லாஸ்ட் 3 மாசமா நெறைய பேர் கஷ்டப்படுத்தியிருப்பாங்க, காயப்படுத்தியிருப்பாங்க. உங்களுக்கு வலிகள் உண்டு. நீங்களும் சாதாரண இயல்பான மனிதன் என்பதை மறக்கடிக்கக்கூடிய சில நிகழ்வுகள் ஏற்பட்டிருக்கும். தனுசு ராசினியர்களே, குரு 7ஆம் இடத்தில் செல்கிறார். புதன் பகவானின் வீட்டில் செல்கிறார். திடீரென்று மேரேஜ் நிறைய தனுசு ராசினியர்களுக்கு ஏற்படும். சற்று கவனம் தேவை. யோசித்து கவனமா செயல்படுங்க. அவசரப்பட்டுறாதீங்க. திருமண வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கணும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். யாரையும் வேண்டாம் என்று உதறி விடாதீர்கள். உறவுகளின் மரியாதையும் விட்டு போனவர்களின் அன்பும் கண்டிப்பாக உணரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்க லாபஸ்தானத்தை பார்க்கிறார். பணம் வர வேண்டியது இருந்தது ரொம்ப நாளா அப்படின்னா அந்த பணம் வந்து சேரும். லேண்டு, இடம் எதுவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களாக இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி, கொடுத்த பழைய பாக்கிகளும் கண்டிப்பாக வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். 2வது, குரு பகவான் 7வது பார்வையா சொந்த லக்னத்தை பார்க்கிறார். ஜென்ம பார்வை இருக்கிறது. இந்த ஜென்மத்திற்கு குரு பார்வை இருக்கும்போது என்ன ஆகும்னா, இழந்ததை மீட்டு விடுவீர்கள். ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஜென்மத்தை குரு பார்க்கும்போது விபரீத ராஜயோகத்தினால் திருமண ஏற்பாடுகள் துரிதகடியில் நடக்கும். பிடிச்ச பொண்ணுங்கிறத விட ஆசைப்பட்டு பொண்ணுங்கிறது கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த நேரத்துல நடக்கக்கூடிய எந்த ஒரு திருமணமும் ஒவ்வொரு தனுசு ராசினியர்களுக்கும் மன மகிழ்ச்சியை ஏற்படுதுன்னு சொல்லலாம். வெளிநாடு வேலை வாய்ப்புகள், எக்ஸ்ட்ரா கரிக்குலர், அரசு துறையில் ஆடம்பரமான ஒரு பதவியில் அமரக்கூடிய அமைப்பு.
அரசு துறையில் உங்களுடைய கால் ஓச்சும் காலம் வந்துவிட்டதுன்னு சொல்லலாம். உங்களுடைய சினிமா வட்டங்கள், நட்பு வட்டங்கள் அதிகரிக்கும். பெயர், புகழ், மரியாதை அதிகரிக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கும். வெளிநாட்டு உறவுகள் அதிகமாக ஏற்படும். மனதில் இருந்த சிறு வருத்தங்கள் கூட முடிவுக்கு வரும். குரு பகவான் தனது 9வது பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறார். முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார். பல முறை முயற்சித்து தோல்வியடைந்த விஷயங்கள் மீண்டும் ஒரு முறை முயற்சிக்கும் போது வெற்றியை கொடுக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒரு நிமிஷத்துல வாழ்க்கைங்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாமே சாதகமான வாழ்க்கையா இருக்கும். எதையும் திரும்பி பார்த்து வெற்றி அடையக்கூடிய அமைப்பு உண்டு. உங்களை பார்த்து யார் என்ன சொல்லியிருந்தாலும் சரி, அதை பத்தி கவலைப்படாம திருப்பி லைஃப்ல ஒரு நல்ல டேர்ன் வருது அப்படின்னா சொல்லலாம். அதே மாதிரி இந்த குரு பயிற்சி ஒவ்வொரு தனுசு ராசினியர்களுக்கும் 95% பாசிட்டிவா இருக்கு. திருமண உறவுல முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் சம்பந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பிடிச்ச காலேஜ், பிடிச்ச ஸ்கூலுக்கு போய் சேர்றதுக்கான அமைப்புகள் உண்டாகும். கல்வியில் மேம்படும். வேலை வாய்ப்பில் நிரந்தரம் ஏற்படும். பிடிச்ச ஜாப் லொகேஷன் போவீங்க. பிடிச்ச நபரோட வேலை பார்ப்பீங்க. இழந்த விஷயத்தை, இழந்த வாழ்க்கையை, இழந்த காலகட்டத்தை மீண்டும் புத்துயிர் பெறுவீர்கள்னு சொல்லலாம். உறவுகள் முக்கியம் பலப்படும். உங்களுடைய பேச்சு துணைக்கு ஆள் இருப்பார்கள். இழந்த பணம் கிடைக்கும். வரவேண்டிய பணம் கிடைக்கும். பணவரவு தாராளமாக இருக்கும். லோன் போட்டிங்கன்னா உடனே சக்சஸ்ஃபுல் ஆகும். உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். அதே மாதிரி நினைத்த மாதிரி காதல் திருமணம், ரிலேஷன்ஸ்ல இருப்பவங்கலாம் ரொம்ப பெஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம். பொன் பொருள் ஆபரணங்கள் வாங்குவீர்கள். குலதெய்வ அருள் கிடைக்கும். மனதில் ஒரு வித இனம் புரியாத ஒரு சந்தோஷம், ஒரு புத்துணர்ச்சி கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்கள் சொல்றேன் இந்த குரு பயிற்சியில. இந்த குரு பயிற்சியில் திருமணம் நடக்குங்க. இந்த குரு பயிற்சியில் குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படும். லாஸ்ட் விஷயம், இந்த குரு பயிற்சியில் நீங்கள் வரலாற்றில் முதன்முறையாக பப்ளிக் ஆக்டிவிட்டியில ஒரு ஸ்டேட் ஃபர்ஸ்ட், சென்ட்ரல் ஃபர்ஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், என்ன மாதிரி விஷயத்திலையும் நீங்கள் தனியாளாக காலோச்சக்கூடிய அமைப்பு உண்டுன்னு சொல்லலாம். தனுசு ராசினியர்களே, எதிரிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வந்துடும். கவலைப்படாதீங்க. ராகுவுக்கு குரு பார்வை இருப்பதனால் உங்களுடைய கோர்ட்டு கேஸ் பிரச்சனைங்க, கூட பிறந்தவங்க ஏமாத்தின விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகிடும். டோட்டலா சொல்ல போனா உங்களுக்கு நல்ல நேரத்துக்கான நேரம் வந்து விட்டதுன்னு அர்த்தம். இந்த நல்ல நேரம் நிம்மதியான நேரமாகவும் சரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் சரி இருக்கும்னு நம்பலாங்க. தனுசு ராசினியர்களே, தாயிடம் ஏற்பட்ட சாபம் குறையும். கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கட்டும், குழந்தை அப்பா அம்மா பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். உங்கள் வாழ்க்கை 2ஆம் திருமணமும் சரி, 2ஆம் காதலும் சரி, வாழ்க்கை உங்களுக்கு உண்டான சாதகமான சூழ்நிலைகளும் ஏற்படும்னு சொல்லலாம். இந்த குரு பயிற்சி அவ்வளோ பெஸ்டான குரு பயிற்சி. உங்க மனசுல இருந்த பயம், தெரிவு எல்லாமே சரியாகிவிடும். உங்களுக்கு 100% இல்லைங்க, 200% திட்டவட்ட நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும்னு சொல்லாங்க. நன்றி, வணக்கம். 7.5 சனியை கடந்த மகர ராசினியர்களே, இந்த குரு பயிற்சி அவ்வளவு சூப்பரான குரு பயிற்சிங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், ஒரு திகட்டாத ஆனந்தத்தை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத சொல்லலாம். குரு பகவான் உங்களுடைய 6ஆம் வீட்டில் அமர்கிறார். உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்துருமோ, மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்துருமோ, குடும்பத்துல தான் தேவையில்லாத ஒரு வருத்தம் வந்துருமோ, நிறைய குரு பயிற்சி சம்பந்தப்பட்ட வீடியோக்கள்ல மகர ராசிக்காரங்க பயப்படுறாங்க. நான் தெளிவா சொல்றேன், இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை ஒரு நிமிடத்தில் இல்லைங்க, ஒரே செகண்ட்ல மாற்றக்கூடிய குரு பயிற்சின்னு சொல்லலாம். குரு இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற பார்வை பலம். குரு பகவான் புதன் வீட்டில் இருக்கிறார். உங்களுக்கு 6ஆம் இடம் ரணரோண ருத்ரஸ்தானத்தில் இருக்கிறார். இந்த ரணரோண ருத்ரஸ்தானத்தில் இருக்கிறதுனால பயப்படாதீங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயம்தான். நெகட்டிவான விஷயம் கிடையவே கிடையாது. நல்லபடியான நிறைய விஷயங்களை செய்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் உங்களுக்கு வேண்டிய சில வரங்களையும் கொடுப்பார்னு சொல்லலாம். குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கிறார். தொழில் வருமானம் அதிகரிக்கும். நிம்மதிங்கிறது அதிகமாகும்.
உங்களுடைய நீண்ட நாள் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அதே மாதிரி மகர ராசிக்கு இவ்வளவு சூப்பரான டேர்மா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஏன்னா 10ல் குரு பார்வை கிடைத்தால் பதவி யோகம் அதிகமாகும்னு சொல்லுவாங்க. உங்க வேலையில யாராவது நெருக்கடி தராங்க, உங்க வேலையை பார்த்து யாராம பொறாமப்படுறாங்க, உங்க வேலையில யாராவது பிரச்சனை பண்றாங்கன்னா கூட அது எல்லாம் சுமூகமா மாறிவிடும். ஒவ்வொரு மகர ராசினியர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த குரு பயிற்சி ஒரு மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்லலாங்க. குரு பகவான் 7வது பார்வையாக உங்களுடைய 12ஆம் இடம் விரயஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த விரயஸ்தானத்தை அதுவும் குரு வீட்டை பார்க்கும்போது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கட்டாயமாக ஏற்படும். அந்த சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே ரொம்ப பெஸ்டாகவும் சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் தன்னுடைய 9வது பார்வையாக உங்களுடைய 2ஆம் இடம் அப்படிங்கிற குடும்பம், தனம், வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார். சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியல நிறைய மகர ராசினியர்கள் வருத்தப்படுறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு பண வரவுங்கிறது லாக் ஆன மாதிரி இருக்கும். பொருளாதார ரீதியான சில பிரச்சனைகள் ஏற்படும். அனைத்துக்கும் ஒரு சுமூகமான தீர்வு வந்து விட்டது அப்படிங்கிறத சொல்லலாம். உங்களுடைய பேச்சு வழக்குல இருந்த சில பாதிப்புகள் மறைந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில 4 விஷயங்கள் மகர ராசினியர்களே, நீங்க ஆசைப்பட்ட எந்த விஷயமும் கிடைக்காம போயிடும். இந்த 2025 கிடைக்கும். உங்களுடைய படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் அதிக கவனம் செலுத்தினால் வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும். கூட்டு தொழிலாளியால் உருவாக்கக்கூடிய சில மறைமுக டார்ச்சர்ஸ் குறையும். கண் திருஷ்டி இந்த மாதிரி எந்த கோளாறுகள் இருந்தாலும் சரியாகிவிடும். 6ஆம் இடத்தில் வரும்போது உணவு உட்கொள்ளுதல் அப்படிங்கிறது கவனம் தேவை. உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்ன மாதிரி வீரியத்துல இருந்தாலும் அதுவும் சரியாயிடும். உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் புதுசா வரலாம். ஆனா வருமுன் காப்பது எப்படி சிறந்ததோ அதே மாதிரி வந்து இந்த இண்டிகேஷன் என்ன செய்யும்னா சேஃப் ஆயிக்கும். தேவையற்ற நபர்களால் பிரச்சனைகள் வரலாம். இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பாடம். லைஃப்ல நிறைய விஷயம் பாடமா கத்துக்கிறோம்னா அது இங்கதான் கத்துப்போம் அப்படிங்கிறது சொல்லலாம். மகர ராசினியர்களே, மகர ராசிக்கு பெண்களால் ஆபத்து அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய அமைப்பாக இந்த ராகு கேது பயிற்சி உண்டுங்க. ராகு இடத்துக்கு குரு பார்வை கிடைப்பதனால் வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படும். மகர ராசிக்காரங்க நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போறது இல்லாம உங்களுடைய வெளி உலக வாழ்க்கை, நீங்க எவ்வளவு நாளா ஒரே இடத்துல ஒரே கூண்டுல இருந்தீங்கன்னா அடுத்த இடத்துக்கு ஜம்ப் ஆகிறதுக்கும் சுவிட்ச் ஆஃப் ஆகிறதுக்கும் இது உண்டு. அரசாங்க தேர்வுல வெற்றி பெறுவீர்கள். பண விரயங்கள் குறையும். திடீர்னு உங்களை நோக்கி ஜாபோ இல்ல புது நபர்களுடைய படையெடுப்போ அதிகமாக உண்டுன்னு சொல்லலாம். உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்கிறதுக்கான யோகம் ஒவ்வொரு மகர ராசினியர்களுக்கும் இந்த குரு பயிற்சியில் வந்துவிட்டது அப்படிங்கிறது சொல்லலாம். மகர ராசினியர்களுக்கு குரு பயிற்சியின் மூலியமாக குருபலன் முடிந்து விட்டதா அப்படின்னா இல்லைங்க. குருபலன் அப்படிங்கிறது தொடர்கிறது. உங்களுடைய சுயஜாதகம் தசா புத்தியை பொறுத்த வரைக்கும் அது எவ்வளவு நாள் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஒவ்வொரு மகர ராசியருக்கும் ஒரு விதமான கனவு, ஒரு விதமான ஆசை உண்டு. அந்த கனவும் ஆசையும் இந்த குரு பயிற்சியில் நிறைவேறிவிடும். ஏன்னா இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது மகர ராசிக்கு 80 முதல் 90% பாசிட்டிவா இருக்க போகுது. இந்த 80 முதல் 90% பாசிட்டிவா இருக்குனாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, நினைச்சதை அடைஞ்சிட்டீங்க, பிடிச்சதை சாதிச்சிட்டீங்க, மனம் மகிழ்ச்சியா உருவாயிருச்சு அப்படிங்கிறதா உண்மை. லாஸ்டா ஒரு விஷயம் சொல்றேன் மகர ராசினியர்களே, வாழ்க்கையில் 7.5 சனியை தொலைத்த நீங்கள் உண்மையான சந்தோஷத்தை உறுதுணையாக பெறப் போகிறீர்கள் என்பது உண்மை. உங்கள் வாழ்க்கையில் நல்ல காலம் பிறந்து விட்டது என்பதும் உண்மை. மனசளவுல நீங்க எந்த அளவுல வருத்தமா இருந்தாலும் சரி, அந்த வருத்தத்திற்கு ஒரு காயம், ஒரு மருந்தாக இந்த குபேர குரு பயிற்சி இருக்குங்க. 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்தாலும் புதன் பகவானின் வீட்டில் நடக்கும்போது ரொம்ப ரொம்ப மனசுக்கு சாதகமான சில சூழ்நிலைகள் நிலவும் அப்படின்னு சொல்லலாம். மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் ரொம்ப பிடிச்ச மாதிரி ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப பெஸ்ட்டாகவும் நடக்கும் அப்படிங்கிறதும் சொல்லலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். சேனல் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க. ஒவ்வொரு மகர ராசினியர்களும் நீங்க சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசித்து வந்தாலுமே போதும். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லாங்க. கும்ப ராசி நேர்களே, குபேர கும்ப பயிற்சி அப்படின்னு கூட இந்த குரு பயிற்சியை சொல்லலாம். ஏன்னா கும்பத்திற்குன்னு உண்டான தனியான பயிற்சின்னு கூட சொல்லலாம். அவ்வளவு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான பயிற்சி இந்த குபேர குரு பயிற்சி.
இந்த குரு பயிற்சியில் யார் அதிகமாக பயன் அடைகிறார்களோ இல்லையோ, கும்பராசிக்காரங்க அதிகமாக பயன் அடைய போறாங்க. 2 காரணம். முதல் காரணம் என்னன்னா, கும்பராசிக்காரங்க ஜென்ம சனியினால மிக மிக கஷ்டத்துல இருந்திருப்பாங்க. ஒரு சிக்கட்டான வாழ்க்கையில மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு இந்த கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு பாவ விமோச்சனமாகவும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் குரு பகவான் இவங்களுடைய 5ஆம் இடம்ங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வராரு. இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வர்றது அவ்வளோ ஒரு பெஸ்ட்டுங்க. சாதாரண பெஸ்ட் கிடையாது. ரொம்ப ரொம்ப சூப்பரான பெஸ்ட். கிரகம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வரும்போது குலதெய்வ அருள் கிடைச்சா எப்படியோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்க போகுது. இந்த குபேர கும்ப பயிற்சியில் குரு பகவான் உங்களுடைய 5ஆம் வீட்டில் அமர்கிறார். குழந்தை பாக்கியமும் திருமண யோகமும் ஒவ்வொரு கும்பராசினியர்களுக்கும் பரிபூர்ணமா நடக்க போகுதுன்னு சொல்லலாம். கும்பராசி நேர்களே, குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தை இவ்வளவு நாளா கஷ்டப்படுத்திட்டு இருந்தார்ல, பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது அஷ்டமஸ்தானத்துல இருந்த அத்தனை பிரச்சனையும் சரியாகிடும். ஏன்னா அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பகவானுடைய பார்வை இருந்தது. இப்ப அது பாக்கியஸ்தானத்துக்கு மாறுது. சோ கெடுதல் முடிந்து நன்மை நடக்க போகிறதுன்னு சொல்லலாம். அதாவது தீயவை விலகி நன்மை பெற போகிறது. சோ ஒவ்வொரு கும்பராசினியர்களுடைய வாழ்க்கையிலும் தகப்பன் தாய் அப்படிங்கிற உறவு மேம்படும். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். விட்டு போன உறவுகள் உங்களை தேடி நாடி வருவார்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்க வாழ்க்கையில இனிமையான தருணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அனுபவிப்பீங்க. பாக்கியஸ்தானுக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்கும் போது விபரீத ராஜயோகம் ஏற்படும். வரவேண்டிய பணம் வரும். சொத்து பத்துக்கள், நீண்ட நாள் ஆசைகள், பொருளாதாரத்தில் முன்னேற்றம், ஒரு ஜாக்பாட் அடிச்சா என்ன சந்தோஷம் கிடைக்குமோ அதற்குண்டான சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லலாம். கும்பராசினியர்களுக்கு பணிச்சுமை அப்படிங்கிறது குறையுங்க. இந்த பணிச்சுமை குறைவதை தாண்டிலும் பல வழிகளிலும் நன்மை பெறப் போகிறது அப்படிங்கிறதையும் நம்புங்க. கும்பராசி நேர்களே, குரு பகவான் 7வது பார்வையாக உங்க லாபஸ்தானத்தை பார்க்கிறார். லாபஸ்தானமும் குரு பகவானுடைய வீடு. அதை பார்க்கும்போது பண வருவாய் இரட்டிப்பாக அதிகரிக்கும். நீண்ட நாள் உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த தொய்வுகள் குறையும். பணம் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிறு மன வருத்தமும் விலகும். நீண்ட நாட்களாக வர வேண்டிய பணம் வந்து சேரும். உங்களுடைய சொல்லுக்கு மரியாதை உருவாகும். பெயர் புகழ் அதிகரிக்கும். மன நிம்மதிங்கிறது உருவாகும். உங்களுடைய சமுதாய பெயர், உங்களுடைய பெயருக்குண்டான சில கலங்கமான விஷயங்கள் அனைத்தும் சரியாவிடும். டோட்டலா சொல்ல போனா ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் பிறக்கும் அப்படின்னு சொல்லும். குரு பகவான் தன்னுடைய 9வது பார்வையாக உங்களுடைய லக்னம் ஜென்மத்தை பார்க்கிறார். உங்க ராசியவே பார்க்கிறான்னு கூட சொல்லாமே. குரு பகவானுடைய நேரடி கண்காணிப்பில் வரப்போகிறீர்கள். சோ இனிமே உங்களை யாருமே ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா யார் ஒருவர் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரோ அவருடைய நேரடி கண்காணிப்பில் வரும்போது எந்த கிரகமும் உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. சோ இனி வரும் காலங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான காரணங்கள். உங்களுக்கு தடை தாமதம் ஏற்படாது. அரசு பதவிகளில் அமோகமான ஆதரவு ஏற்படும். அரசாங்க தொடர்புகள் கிடைக்கும். மன மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே செல்வீர்கள். வாழ்க்கையில் விட்டு கொடுத்த சில வாழ்க்கையில் இனி விட்டு விலக வேண்டிய சூழல் ஏற்படலாம். எது நடந்தாலும் நன்மைக்கே என்கின்ற வார்த்தையின் அடிப்படையில் வாழ்க்கையில் ஒரு பிடிப்புங்கிறது உருவாகும். வெளிநாடு செல்வதற்கான யோகமும், பணம் சம்பாதிப்பதற்கும், சொந்த வீடை கட்டி முடிப்பதற்கும், சொந்த இடம் வாங்குவதற்கும், திருமணம் கைகூடி வருவதற்கு பரிபூர்ண குருபலன் வந்துவிட்டதுன்னு சொல்லலாம். குடும்பஸ்தானாதிபதி 5ஆம் வீட்டில் அமர்ந்து லக்னத்தை பார்க்கும்போது விபரீத ராஜயோகம் ஏற்படும்.
2025 முதல் 2026 வரை ஒவ்வொரு கும்பராசினியர்களுக்கும் ஜென்ம சனியால் வீழ்ந்தவர்களுக்கு சுவர் போல உங்களை தாங்கி பிடித்து குரு பகவான் அரியணையில் ஏத்துவார் அப்படிங்கறதான் உண்மைங்க. இந்த வீடியோ மூலியமா ஒரு விஷயம் நல்லா சொல்றேன். கும்பராசிக்காரர்களே, மனம் உடைந்திருந்தால் எந்திரிச்சு வாங்க. உங்களுக்கான நல்ல காலம் பிறந்து விட்டது அப்படிங்கிறது உண்மைங்க. மீன ராசி நேர்களே, மனதில் என்ன விஷயம் நடந்தாலும் ஏதோ ஒரு தவறு நடந்து விட்டது, வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் பயமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்க உங்களுக்கு 4ஆம் வீட்டில் குரு பகவான் அமர்கிறார். 4ஆம் வீடு அப்படிங்கிறது சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம். சந்தோஷம் என்கின்ற ஒரு வார்த்தையை அனுபவிக்க போகிறீர்கள். ஏன்னா ஜென்ம சனி நடக்கும்போது சந்தோஷங்கிறது யாருக்குமே கிடைக்காது. அந்த ஜென்ம சனியில் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்பாக குரு பகவான் இருக்க போகிறார். ஜென்ம சனியுடைய தாக்கமே குறைச்சிருவாருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு குரு உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய யோகம்னு சொல்லலாம். குரு பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கும்போது புதிதாக வண்டி வாகன சேர்க்கைகள், நகை ஆபரணங்கள், நல்ல நட்புகள், வெளிநாடு பயணங்கள், சொந்த வீடு வாங்குவதற்கான அமைப்பு, இடமாற்றம் போன்ற எல்லா விஷயங்களும் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் தான் மீனராசிக்காரர்கள் விழித்து கொண்டு தனது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்வாங்க. மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல இருக்கிறது, எதை செய்யறதுங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே இருப்பாங்க. காரணம் ஜென்மசனி. இந்த ஜென்மசனி உங்களுக்கு மருந்திலும் எவ்வளவு உதவுமோ அதே மாதிரி அடிபட்ட உங்கள் நெஞ்சிற்கு ஒரு காயமாகவும் ஒரு மருந்தாகவும் இருக்க போகிறது. இந்த ஜென்மசனியில் இந்த குரு பயிற்சி குபேர பயிற்சியாக உங்களை மாற்றப் போகிறது. எழுதி வச்சுக்கோங்க. இவங்க குரு இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற பார்வை பலம். குரு பகவான் 5, 7, 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். முதலில் 5ஆம் பார்வையாக உங்க அஷ்டமஸ்தான பார்க்கிறார். சோ உங்களுக்கு பிரச்சனைக்குரிய இடத்தை அவர் பார்க்கறதுனால எவ்வளவு எதிரிகள் வந்தாலும் உங்களுக்கும் எதிரிக்கும் நடுவில் பாதுகாப்பு அரணாக குரு பகவான் இருக்க போகிறார். இதை விட வேற என்ன வேணும்? ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆஸ்தி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, உங்கள் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதை தகர்த்தெறியக்கூடிய ஒரு மாமனிதனாக குரு பகவான் இருக்க போகிறார். குருவார்க்க கோடி நன்மை. குரு பகவான் 7வது பார்வையாக உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த மாதிரி 10ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் ஸ்தானம் பலப்பெறும். நீங்க இத்தனை நாளா ஒருத்தங்களுக்கு ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ஒரு பிசினஸ் பண்ணியிருப்பீங்க, எதுலையுமே ஒரு ஏற்றம் இருந்திருக்காது. உழைப்பு மூலதனம், உழைப்பு மூலதனம்னு பலன் இல்லாம இருக்க உங்களுக்கு பலன் தரக்கூடிய காலகட்டம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். இந்த பலன் அசுர பலமாக இருக்கும். இந்த பலம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பலமா இருக்கும். இந்த பலன் உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மீன ராசி நேயர்களே, வேலை மாற்றம் ஒன்று. வேலையில் நிச்சயம் நல்ல விஷயங்கள் நடக்கும். பதவி மாற்றம், சொந்த வீடு அமைப்பு, அதாவது இன்கிரிமெண்ட், ஜாப் சேஞ்ச் எல்லாமே உண்டு. மீனராசினியர்களே, குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக ராகு அமர்ந்திருக்கக்கூடிய 12ஆம் வீடுங்கிற விரயஸ்தானத்தை பார்க்கிறார். சுப விரயம் உண்டு. வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மீனராசினியர்களுக்கும் வெளிநாடு செல்வதற்கான அமைப்பு ஏற்படும். ஆனா செலவு ஆகலாம். நீட் படிக்கணுமா படிக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் என்ன கனவு காண்ட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த கனவு செலவின்றி நிஜமாக மாறப்போகிறது அப்படிங்கிறது உண்மை. இந்த காலகட்டத்துல நிறைய மீனராசினியர்களுக்கு திருமணம் நடக்கும், அரசு வேலை கிடைக்கும், புது இடம் வாங்குவாங்க, வண்டி வாகனங்கள் வாங்குவாங்க, நகைகள், ஆடை ஆபரணங்கள் வாங்குவாங்க. எல்லாம் இதான ஒரு புதிய விஷயங்கள் அப்படிங்கிறது இல்லாம வாழ்க்கை இருக்கவே இருக்காது. அவ்வளவு பெஸ்ட். உங்களுடைய கோர்ட் கேஸ், சிறைச்சாலை சென்று வந்தால் கூட அதிலிருந்து மீண்டு விடலாம். குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம் கிடைக்கும். வர்த்தக மேம்பாடு அப்படிங்கிறது நல்லா இருக்கும். வேலை தொழில் மேம்பாடுங்கிறது நல்லா இருக்கும். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். உடல் ஆரோக்கியம் சுப ஆரோக்கியமாக மாறி அதில் முழுவதும் பரிபூர்ணமாக குணமடைவீர்கள்.
தாய் தந்தையர் பிரிவு அப்படிங்கிறது சேர்க்கப்படும். உங்களுடைய வாழ்க்கைக்கான அர்த்தம் மையப்புள்ளி என்ன அப்படிங்கிறத நோக்கி பயணிப்பீங்க. உங்களுக்கு எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் அதை தகர்த்து எறிந்து வாழ்க்கையை உங்களுக்கானதாக வசமாக்கிக் கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். மீனராசினியர்களே, உடல் விஷயத்தில் சற்று அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் மனதில் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையுடன் குரு பகவானின் துணையுடன் 2025 முதல் நீங்க தைரியமா செல்ல ஆரம்பிங்க. உங்களுக்கு வாழ்க்கை அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. இந்த குபேர குரு பெயர்ச்சி கண்டிப்பாக மீனராசிக்கு ஒரு பாசிட்டிவ்ங்கிறத விட நம்பிக்கை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு நம்பலாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்க.